அத்தியாயம் 31. வருண் மூச்சு விட மட்டுமே அவளை அனுமதித்தவன் தன் முத்தத்தில் லயித்திருக்க சம்யுக்தாதான் முதலில் மீண்டாள். சூழ்நிலை புரிந்து அவனை தள்ளிவிட, என்னடி? இன்பமான ஒரு கனவு தடைப்பட்ட எரிச்சலில் அவன் கேட்க, சத்தம் வராமல் போக விழி உயர்த்த, கலங்கிய கண்களுடன் சம்யுக்தாவை பார்த்தவன், இப்போ எதுக்கு இந்த அழுகை? கோபமாய் அவனை பார்த்தாள். ஓகே ஓகே, we have to talk. பட் அதுக்காக உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஹக் பண்ணக்கூடாது, கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் ஐ cannot be resist பேபி என அவன் சொல்வதை கேட்க சம்யுக்தா அங்கு இல்லை. எங்கே போன என அவன் யோசிக்கும் போதே அவள் வண்டி எடுக்கும் சத்தம் கேட்டு எட்டி பார்த்தவன், இவளோட இதே வேலையா போச்சுப்பா என அவனும் வெளியில் வந்தான். இரவாகியும் வருண் வராமல் போக விஷ்ணு வருணுக்கு கால் செய்தான். எங்கடா இருக்க? ஆந்தி வேடா. ஏண்டா, தேவி வந்து 2 மணி நேரம் ஆகுது, நீ அங்க என்ன பண்ற? பசங்க எங்க? இங்கதான். ஆமா, நீ என்ன பண்ணின தேவிய? ஏன் இல்ல, வந்ததும் ரூமுக்கு போனதுதான். இப்போ ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் உள்ளதான் இருந்துச்சு. இப்போ வீட்டுக்கும் வாசலுக்கும் நடக்குதுடா. ஏனோ அதுவரை இருந்த இறுக்கம் மெல்ல தளர்ந்தது போல் உணர்ந்தான் வருண். வரேண்டா. அவள் விட்டு சென்றதும் வருணும் கோபத்தில் தான் இருந்தான். என்னாச்சுன்னு இப்படி ஓடுனா? உனக்கும் அறிவே இல்லடா. பேசணும்னு வந்துட்டு ச்சே, அவளை பார்த்தா மட்டும் உன் மூளையை எங்க போய் அடகு வைப்பியோ என அவன் தன்னையே திட்டிக் கொண்டும் அவள் மேல் கோபத்திலும் வெளியே வந்தவன் அந்த அமைதியான சூழ்நிலையிலும் எங்கும் நிறைந்த யூக்கலிப்டஸ் மரத்தின் வாசனையிலும் மனம் மெல்ல தன் அலைப்புறுதலை நிறுத்த அங்கேயே நின்றவன் விஷ்ணுவின் போனில் தான் உயிர்த்து எழுந்தான். வருண் வீட்டின் உள்ளே நுழையும் பொழுதே ஜானு ஓடி வந்து அவன் கால்களை கட்டிக்கொள்ள, 2 நாட்கள் கழித்து மீண்டும் மகளை பார்த்தவன் மனைவியை மறந்து அவளை வெளியெடுத்தும் பார்க்காமல் மகளை தூக்கி கொண்டு லானிலே அவளிடம் பேச ஆரம்பித்தான். எங்க போனீங்க? சும்மா ஜஸ்ட் வாக். நான் உங்களை தேடினேன் தெரியுமா? அப்படியா அம்மா? இனி எங்க போனாலும் உனக்காக சீக்கிரம் வந்துடுவேன் என மகளை கொஞ்ச, அப்போ ஓகே என அவள் கூறிய பெரிய மனுஷ தோரணையில் மகளை இறுக்கி கட்டி கொண்டான். அவர்கள் இருவரும் பேசுவதை பார்த்து விஷ்ணு நெகிழ்ந்து போய் அருகில் வர, ஏண்டா இவ்வளோ லேட்டு? கிளைமேட் நல்லா இருந்துச்சுடா. அதான். ஆமா, துருவ் எங்க? இப்பதான் தூங்கினான். ஓ என்ன வருண் சுற்றுப்புறம் பார்க்க, அங்கே கீர்த்தி ஒருபுறம் நிற்க, தேவி மறுபுறம் சற்று கலங்கிய கண்களுடன் அவனைத்தான் பார்த்தாள். அவள் கண்களில் கோபமா, ஏக்கமா, காதலா, இல்லை தேடலா என எந்த உணர்வு என்பதில் வருண் குழப்பத்துடன் சற்று தாயின் அருகில் இருந்த மகனை பார்த்தவன் அதுவரை இருந்த இறுக்கம் மறைந்து சிரித்து விட்டான். அவன் சிரித்ததும் விஷ்ணு, ஏண்டா? வருண் அவன் காதின் அருகில் போய், ஒண்ணுமே இல்லடா. அவனுக்கு அவன் அம்மாவுக்கு இவன் பெரிய பாதுகாப்புன்னு நினப்பு. எப்படி பார்க்கறான் பாரு. விஷ்ணு மெல்ல சிரித்து, அவனும் அவன் அம்மா போல உன்னை தேடுனான்டா. அப்படியா என என்று அவன் கையை நீட்டி அவனை அழைக்க ஜெய் திரும்பி தாயை பார்த்தான். அவள் தலையை அசைத்ததும் வருண் அருகில் வர, ஜெய் வந்ததும் அவனையும் ஒரு பக்கம் அமர்த்தி, என்னடா என்ன தேடுனியா என கேட்க ஜெய் மீண்டும் தன் அம்மாவைத்தான் பார்த்தான். நீ என்ன அம்மா பிள்ளையாடா? எப்போ பார்த்தாலும் அம்மாவையே பார்த்துக்கிட்டு? பாய்ஸ் எப்போதும் அம்மா பின்னாடி நின்று எல்லாத்துக்கும் அம்மாவை பார்க்க கூடாது, சரியா? ஏன் நீங்க உங்க அம்மா கிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்களா என ஜெய் கேட்க, வருண் தன் தாயின் நினைவில் அமைதியாக விஷ்ணு வருணின் கையை தட்டி கொடுக்க, சம்யுக்தாவும் அவனின் முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தாள். எல்லோரும் அமைதியாக இருக்க ஜானு அவன் தலை கோதி அவனை கட்டி கொண்டாள். அவள் வருணை அணைத்ததும் ஜெய்யும் அவனை அணைத்து கொள்ள அங்கிருந்த அனைவருமே அதை அத்தனை நிறைவோடு பார்த்தனர். சம்யுக்தா மட்டும் கொஞ்சம் ஏக்கத்தோடு பார்த்தாள். அதே நேரம் ஆஷாவும் யுவராஜும் உள்ளே வந்தனர். யுவராஜை ஏற்கனவே தெரியும் என்பதால் வருண் சிரிக்க, சார் நீங்க இங்க
என வருண் சம்யுக்தாவை பார்க்க விஷ்ணு முந்திக் கொண்டு, ஐ எம் விஷ்ணு, தேவிஸ் பிரதர். இவன் என்னோட ஃப்ரெண்டு என வருணை கை காட்ட, ஓ என சிறிது நேரம் பேசிய அவர்கள், நாளை எங்க பையனுக்கு பிறந்த நாள், எல்லோருக்கும் நைட் அங்கதான் டின்னர், ப்ளீஸ் எல்லோரும் வரணும் என்று கூறி சென்றனர். அவர்கள் சென்ற பின் விஷ்ணு வருண் மற்றும் சம்யுக்தாவை தனியே விடும் பொருட்டு கீர்த்தியை கண்களால் மேலே போகச் சொல்ல, அவளும் சென்ற பெண்ணோடு விஷ்ணுவும் சென்றான். ஜெய் சம்யுக்தாவிடம் ஓட, ஜானு வருண் நெஞ்சினிலே படுத்து கதைகள் சொல்லிக் கொண்டிருந்தாள். அவர்கள் இருவரையும் திரும்பி பார்த்தவள் மனதில் யார் சொல்றதையும் கேட்க பொறுமை இருக்காது. ஏன், பொறுமைனா கிலோ என்ன விலைன்னு கேட்கிற ஆளு. என்னமோ பொண்ணு பெரிய ராமாயணம் மகாபாரதம் சொல்ற மாதிரி ஆமா போடுறத பாரு என தன் உதடு சொல்லித்தபடி உள்ளே சென்றார். வெகு நேரமாய் கதை சொன்ன மகள் தன்னையும் அறியாமல் தூங்குவதை பார்த்தவன் மெல்ல தூக்கி கொண்டு உள்ளே போனவன் அவளை மெத்தையில் படுக்க வைத்து நெற்றியில் முத்தம் கொடுத்தவன் அருகில் தூங்கும் மகனிடம் திரும்பினான். தூங்குறப்ப கூட எப்படிடா உங்க அம்மா மாதிரியே உருன்னு தூங்குற? ஆனால் இன்று ஜெய் தன்னை தேடினான் என்பதும் அவன் காட்டிய நெருக்கமும் வருணின் மனதில் ஒரு கேள்வியும் ஒரு நிறைவான புன்னகையும் தோன்ற, அவன் தலைமுடியை களைத்துவிட்டு அவன் நெற்றியிலும் முத்தமிட்டு நிமிர்கையில் அறையின் வாசலில் சம்யுக்தா நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் அணைக்க துடித்த மனதை அடக்க முடியாமல் வேகமாய் வெளியேறினான். அவன் கடந்து செல்கையில் சாப்பிடலாம் வாங்க என அவள் அழைத்தது காதில் விழ, சற்று நின்றவன் பின் அவளை பார்க்காமலேயே மேலே ஏறினான். மேலே சென்றவனை விஷ்ணு, என்னடா ஆச்சு உனக்கு? உன் மூஞ்சியும் சரியில்லை, அது மூஞ்சியும் சரியில்லை. என்னடா ஒழுங்கா பேசினியா இல்ல எப்பவும் போல திட்டிட்டியா? ஏன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சும்மா பேசணும். நீ பேசின அழகு ஊருக்கே தெரியும் ராசா. ஆமா, நீ என்ன பேசினியோ? நேத்து நீ போய் சாரி கேட்ட லட்சணம் தான் தெரியுதே. என்னவோ லவ் ப்ரப்போஸ் பண்ண போற மாதிரி ரெட் ரோஸோட என விஷ்ணு முறைக்க, சரி விடுடா. அம்மா, நீ இன்னும் தூங்கலையா? இனிதான். அம்மா சாப்பிட்டியா? இல்லை, எனக்கு பசிக்கல. ஓ, உனக்கு பசிக்கல, சரி. ஆனா தேவிக்கு ஏன்? அவளும் இன்னும் சாப்பிடலடா. ஓ என்றபடி வருண் உள்ளே சென்றான். உள்ளே சென்று ரூமினுள் படுத்தவன் ஸ்கூல் விட்டு அப்படியே அங்கே வந்துட்டான். அங்கேயும் ஒன்றும் சாப்பிடல. இவளோட சிறிது நேரம் கழித்து கீழே இறங்க சம்யுக்தா அவனுக்காக பால் எடுத்துக்கொண்டு மேலே வரவும் சரியாக இருக்க, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கொண்டு வந்ததை குடிக்காமல் கீழே சென்றவன் அவளுக்கும் கொண்டு வந்து கொடுக்க, அதனை பார்த்தவள் குடித்துவிட்டு அவனை பார்த்து கொண்டே அவளும் கீழே இறங்கினாள். பார்க்கறதெல்லாம் நல்லாத்தான் பார்க்குறா, ஆனா கிட்ட போனா மட்டும் முறைக்கிறது, கண்ணுல டேம திறந்து விடுறது என சொல்லிக்கொண்டே மேலே ஏறினான். அடுத்த நாள் விஷ்ணு முழிக்கையிலேயே வருண் கிளம்பி கொண்டிருந்தான். என்னடா கிளம்புற? கையில ரோச காணும்? மச்சான் காமெடியா? அப்புறமா சொல்லு, வந்து சிரிக்கிறேன். ஏண்டா பின்ன என்ன? அந்த எம்எல்ஏ கேஸ் விஷயமா நான் கோவைக்கு கிளம்புறேன். நீ எல்லோரையும் பார்த்துக்கோ, சரியா? ஆனாலும் உனக்கு இது தேவையா சொல்லு? வருண் சிரித்தபடியே, டே போடுற யூனிஃபார்முக்கு கொஞ்சம் உண்மையா இருக்கணும்டா என்றபடி கிளம்பி சென்றான். வருண் மீண்டும் குன்னூர் வரும்போது இரவானது. வீட்டின் உள்ளே அமைதியாக இருக்க, என்னாச்சு? ஓ, எல்லாம் யுவராஜ் வீட்டுக்கு போயிட்டாங்களோ என்றபடி யோசித்துக் கொண்டே உள்ளே வந்தவனை சம்யுக்தாவின் பாட்டுதான் வரவேற்றது. யாருக்கு பாடுறா என பார்க்க அங்கே ஜானு இருக்க, அவள் முகத்தை வைத்தே உடம்பு சரியில்லை என்று உணர்ந்தவன் வேகமாய் சென்று அவள் நெற்றியில் கை வைக்க, லேசான ஜூரம் இருப்பதாக தோன்றியது. எப்போதிலிருந்து காய்ச்சல்? மதியம்தான். ஏன் என்கிட்ட சொல்லல என வருண் கோபமாக முறைக்க, எப்பவும் உங்ககிட்ட தான் சொல்வேனா என்ன? அவள் பேச்சில் கோபமாக எழுந்தவன் பின்னர் மகளை பார்த்து அமைதியாக, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என மேலே சென்றவன் உடை மாற்றியவுடன் கீழே வர, மகளை தன் நெஞ்சில் போட்டுக்கொண்டு, நீ கிளம்பு, நான் அம்முவை பார்த்துக்கிறேன் என அவளை அனுப்பிவிட்ட பின், அம்மு, நீங்க குட் கேர்ள் தானே, கண்ணை மூடி தூங்குங்க, அப்போ நீங்களும் பாடுங்க என சுகமாய் தந்தையின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டே மகள் கேட்க,
பல வருடம் கழித்து இன்று மகளுக்காக பாட, ஆனந்த யாழை நீட்டுகின்றாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகின்றாய், அன்பெனும் குடையை நீட்டுகின்றாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகின்றாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாசைகள் எதுவும் தேவையில்லை, சிறு புள்ளில் உறங்கும் பணியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை, உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போகவில்லை, இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இதுபோல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை நீட்டுகின்றாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகின்றாய், அன்பெனும் குடையை நீட்டுகின்றாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகின்றாய், தூரத்து மரங்கள் பார்க்குதடி தேவதை எவளா என்று கேட்குதடி, தன்னிலை மறந்து பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி, அடி கோயில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இதுபோல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்றே தோன்றுதடி, உன் முகம் பார்த்தால் தோணுதடி, வானத்து நிலவு சின்னதடி, மேகத்தில் மறைந்தே பார்க்குதடி, உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி, அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி, இந்த மண்ணில் இதுபோல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்றே தோன்றுதடி, ஆனந்த யாழை நீட்டுகின்றாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகின்றாய், ஆனந்த யாழை மீட்டுகின்றாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகின்றாய், அவன் குரலில் ஜானுவும் விழிமூடி தூங்க யுவராஜ் வீட்டிற்கு சென்ற சம்யுக்தாவை, விஷ்ணு என்னாச்சு ஜானு, தூங்கிட்டாளா? இல்லை அண்ணா, அவர் வந்தாச்சு அதான். ஓ என்பதோடு நிறுத்தி கொண்டான். ஆஷா வீட்டிலிருந்து அவள் தங்கை மட்டுமே வர, இன்னும் மொத்தமாய் சில பேர்கள் மட்டுமே. இவளும் வந்ததும் கேக் கட் செய்ய, முடிந்ததும் சம்யுக்தா மகளை காண வீட்டிற்கு வரும்போதே வருணின் பாட்டில் தன்னை மறந்து அங்கேயே நின்றாள். மகளின் குரல் கேட்காத போதே அவள் தூங்கிவிட்டாள் என்பதை அறிந்து கொண்டவள் ரூமினில் பார்க்க, அந்த சின்ன படுக்கையில் தன் உயரத்தை சுருக்கி மகளை நெஞ்சில் போட்டு தட்டிக்கொண்டே வருண் இருந்தாள். ஜானுவும் சுகமாய் தூங்க அதை பார்த்த சம்யுக்தாவிற்கு அத்தனை காவியமாய் இருக்க வந்த சுவடு தெரியாமல் சென்று விட்டாள். சிறிது நேரம் கழித்து மகளை படுக்கையில் போட்டவன் லானில் வந்து அமர்ந்து சம்யுக்தா பேசியதிலேயே சுழன்று கொண்டிருந்தாள். வர வர ரொம்ப ஓவரா பேசுறடி. ஏ ஜூரத்தை பத்தி சொல்லலான்னு கேட்டா என்ன பதில் சொல்ற நீ? உன்னை இப்படியே விட முடியாது என அவன் நினைவுகளிலேயே இருந்தவனை மீட்டது ஜெய் மற்றும் துருவின் குரல். துரு ஓடி வந்து வருணை கட்டிக்கொண்டு, எப்போ வந்தீங்க அங்குள்? இப்போதான். அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா என கொஞ்சம் தள்ளி நின்ற மகனை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டே கேட்க, என்னை இருவரும் தலையாட்டினர். சரி அப்போ போய் தூங்குங்க என பின்னால் வந்த கமலாமாவிடம் எனக்கு கொஞ்சம் காஃபி மட்டும் கொடுங்க என்றதும் அவர்களும் போட்டு வந்து கொடுத்த பின், தம்பி உங்களை பாப்பா வர சொன்னிச்சு என்றதும் என யுவராஜ் வீட்டிற்கு சென்றான். அவர்கள் வீட்டு வாசலிலே யுவராஜ், பிரகாஷ், விஷ்ணு என அனைவரும் ட்ரிங்க் சாப்பிட்டபடி பேசிக் கொண்டிருந்தனர். வருணை பார்த்ததும் யுவராஜ், வாங்க சார் என அவனையும் கூப்பிட, ஆஷா மற்றும் கீர்த்தியுடன் பேசிக் கொண்டிருந்தவள் யுவராஜின் குரலில் திரும்பி பார்க்க வருணும் அவளைத்தான் பார்த்தான். யுவராஜ், சார் ஹாவ் அ ட்ரிங்க். வருண் சம்யுக்தாவை பார்க்க அவள் கண்கள் அவனின் பதிலை கேட்க ஆர்வமாய் இருக்க, வருணும் புருவம் உயர்த்தி யுவராஜிடம் திரும்பி, நோ தேங்க்ஸ், ஐ வாண்ட் ட்ரிங்க் என்று கூறினான். வருணின் பதிலில் சம்யுக்தா சந்தோஷமாய் திரும்ப அதுவரை அமைதியாக இருந்த பிரகாஷ், சார் நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. ஏன்? இல்ல நீங்க இருக்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட், இதுல போய் நான் தம் அடிக்க மாட்டேன் இல்ல தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்களா என்ன? ஆஷா, இவன் ஏன் இந்த கேள்வி கேட்டான் என்பதை போல் பிரகாஷை முறைக்க, விஷ்ணு உடனே, அவன் அப்படித்தான் மிஸ்டர் பிரகாஷ், ஹி won't ட்ரிங்க் என அடுத்த கிளாஸை எடுக்க, விஷ்ணு போதும் என வருண் அதனை வாங்கி வைத்தான். யுவராஜ், சூப்பர் சார், எப்படி இந்த மாதிரி இருக்கிறீங்க? சோ சிம்பிள், என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது அதுதான்
என்று வருண் கூற, பிரகாஷ் உடனே வருணிடம் கையை குலுக்கி, சார் நீங்க மேரிடா? சொல்லவே இல்லை. எஸ் மிஸ்டர் பிரகாஷ், ஐ எம் ஹாப்பிலி மேரிட் என சம்யுக்தாவை பார்த்து கொண்டே வருண் கூற, இவர்களின் கண் ஜாடைகளை வைத்தே ஆஷா மனதில், அப்போ இவருதான் ஜெய்யோட அப்பா. இது தெரியாம இந்த பிரகாஷ் லூசு வேற போய் கை கொடுக்குது. இவனைகெல்லாம் என்ன பண்றது? வருண் யுவராஜிடம், இட்ஸ் ஆல்ரெடி கெட்டிங் லேட், ஸோ கிளம்புறோம் என விஷ்ணுவை தாங்கிக் கொண்டு முன்னால் செல்ல அவன் பின்னோடு கீர்த்தியும் சம்யுக்தாவும் சென்றனர். கொஞ்ச தூரத்திலே சம்யுக்தாவின் ஆ என்ற சத்தத்திலே திரும்பி பார்த்தவன் சம்யுக்தாவின் கலங்கிய கண்களில் கீர்த்தியிடம் விஷ்ணுவை கொடுத்துவிட்டு, என்னாச்சிடி? கொஞ்சம் பதட்டமாய் கீழே பார்க்க அவள் காலில் கல் ஒன்று பட்டு சிறிது ரத்தம் வர அவளை அப்படியே தூக்கியபடியே உள்ளே சென்றான். வேணாம் என சம்யுக்தா கூற வர வருண் முறைத்த முறைப்பில் அடங்கி போனாள். அவளையும் அறியாமல் அவள் கைகள் அவனது தோள்களில் மாலையாகிவிட அவளை அவள் ரூமில் கொண்டு படுக்க வைத்தவன் அவளது ஏக்கமான கண்களில் எதை கண்டானோ அவள் நெற்றியில் முத்தமிட்டு இப்படி நல்லா உருட்டி உருட்டி பார்க்கறது. சரி, பொண்டாட்டி ஆசையா பார்க்கறாளேன்னு பக்கத்துல வந்தா ஏதோ ரேப் பண்ண வந்த மாதிரி தெரிச்சு ஓடுறது. போட்டி என வருண் எழப்போக சம்யுக்தா அவனை இழுத்து அவன் இதழோடு இதழ் சேர்த்தாள். தன் அவளின் திடீர் தாக்குதலில் ஆழி பேரலையில் சிக்கியது போல் அவனை மேலும் மேலும் உள்ளே இழுக்க அவளின் இடைத்தொட்டு இன்னும் இழுத்து அணைத்தான். மேலும் அவன் முன்னேற நினைக்கும் போதே நேற்று அவன் முத்தமிட்ட பின் அவனில் இருந்து பிரிந்து கலங்கிய கண்களுடன் அவள் பார்த்த பார்வையை மீண்டும் தோன்ற சட்டென்று அவளிடம் இருந்து பிரிந்தவனே ஏன் என்ற கேள்வியை கண்களில் தேக்கி கணவனை பார்த்தாள் சம்யுக்தா. வேணாம்டி, இப்போ நீ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டு இருக்கிற. நமக்குள்ள நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. முதல்ல அதை கிளியர் பண்ணிப்போம் என அவன் வெளியே செல்ல மீண்டும் திரும்பி அவளை பார்த்தவன் அவளை இறுக்கி அணைத்து முத்தமிட்டு, குட் நைட் பேபி, எதையும் யோசிக்காம தூங்கு என திரும்பி பார்க்காமல் சென்றான். வெளியே வந்தவனை விஷ்ணுவின் பாட்டு சத்தமே வரவேற்றது. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் ஒன்று, பூவென்று முல்லை கண்டு புரியாமல் நின்று பால் போல கள்ளும் உண்டு நிறத்தாலே ரெண்டும் ஒன்று, நான் என்ன கல்லா பாலா நீ சொல்லு நந்தலாலா. டே போதும் நிறுத்துடா என்று கூறி, என்னம்மா என்று கீர்த்தியிடம் கேட்க, நீங்க இவரை என்கிட்ட விட்டுட்டு தேவியை தூக்கிட்டு போயிட்டீங்களாம், அதுக்குத்தான் இப்படி இந்த பாட்டு. ஏண்டா நீ எப்படி உன் பொண்டாட்டியை மட்டும் தூக்கலாம்? சரி, அதுக்கு இப்போ என்ன பண்றது? என்னையும் தூக்கிட்டு போ என கைகளை தூக்க கீர்த்தி தலையில் அடித்து கொண்டு, என்னவோ பண்ணுங்க, நான் போய் தூங்குறேன், நாளைக்கு இருக்கு உனக்கு என விஷ்ணுவின் தலையில் ஒரு குட்டு ஒன்றை வைக்க, விஷ்ணு பட்டுத்தாதடா, வா போகலாம். முடியாது என லானிலே உட்கார்ந்து பாட போக, கர்மம், டேய் உன்னோட வந்து தொலை என அவனையும் தூக்கி கொண்டே மேலே ஏறினான். விஷ்ணு, மச்சான் இந்த குட்டச்சிக்கு திமிரப்பாரு, என குற்றாடா, நீ அவளை என்கவுண்டர்ல போட்டுடுடா. டேய் ஒழுங்கா அமைதியா வாடா. கீர்த்தி இன்னும் தூங்கல. வருண் சொன்னதும் வேகமாய் சென்று வருணின் ரூமில் சென்று படுக்க, டேய் உன் ரூமுக்கு போடா. வேணாம் மச்சான், அங்க போனா அவ என்ன என்கவுண்டர் பண்ணிடுவா என விஷ்ணு தூங்கி போனான். விஷ்ணு சொன்ன பதிலில் வருணும் சிரித்துக்கொண்டே, இவன் இம்சை இருக்குதே அப்பப்பா என அவன் அருகில் படுக்க, மச்சான் தட்டி கொடு என வருணின் கைகளை தன் மேல் போட்டுக்கொள்ள, டேய் நீ இன்னும் இப்படித்தான் தூங்குறியா என அவனை தட்டிக்கொண்டே சம்யுக்தா சற்று முன் கொடுத்த முத்தத்தின் நினைவிலே தூங்கி போனான் வருண். அத்தியாயம் 32. வருண் எப்போதும் போல் விடியலில் எழப்போனவனை எழ முடியாமல் விஷ்ணு கைகளும் காலும் அவன் மேல் போட்டுக்கொண்டு சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தான். இவனோட சரியான இம்சடா, டே எழுந்திரு விஷ்ணு, எழுந்திரடா என அவனை தட்டி எழுப்ப கீர்த்தி, அப்படித்தான் கொஞ்சம் மெதுவா தட்டி கொடு என மீண்டும் தூக்கத்தை தொடர்ந்தான் விஷ்ணு. என்ன தட்டி கொடுவா எருமை, தூங்குனா போதும் எதுவுமே தெரியாது, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே
என்னவோ பண்ணி தொலை, நான் ஜாக்கிங் போறேன் என்று அவனை விட்டு விட்டு விலகிச் செல்ல விஷ்ணு அவனின் கையை பிடித்தவாறு இருந்தான். அதற்கு மேல் பொறுமை இல்லாமல் வருண் அவனை உதைத்துவிட்டு வெளியே வந்தான். வெளியில் வந்த வருணுக்கு எங்கும் பனி மூட்டமாய் ஜில் என்ற காற்று வந்து முகத்தில் மோத அத்தனை ரம்யமாய் தெரிய நேற்றைய நினைவுகளில் தன்னவளின் உரிமையான முத்தத்தில் மெல்லிய புன்னகை அவன் இதழ்களில் இப்பொழுதே அவளை பார்க்க வேண்டும் என்று தோன்றிய மனதை அடக்க முடியாமல் தலை கோதி, ச்சே, இவ்வளோ நேரமா தூங்குவா, இவ எப்போ எழுந்து நான் எப்போ பார்த்து முடியலடா என ஜாக்கிங் போக வருணின் மனநிலைக்கு முற்றிலும் வேறுபட்ட மனநிலையில் தூங்கி போயிருந்தாள் சம்யுக்தா. வருண் விட்டு சென்ற நிலையிலேயே கண் மூடியவள் சிறிது நேரத்தில் திடீரென எழுந்து அமர்ந்தவளுக்கு கோர்வையாய் நடந்தவை ஞாபகம் வர ஆஷா வீட்டில் வருண் அவளை பார்த்து கொண்டே பேசியது. வரும் வழியில் காலில் அடிபட்டது. வருண் தூக்கியது. இறுதியில் வெளியே சென்றவனை தானே இழுத்து முத்தம் இட்டது. மேலும் முன்னேறியவன் கண்ணியமாய் அவளை விட்டு சென்றது என அனைத்தையும் நினைத்து கொண்டவள், நேத்து அவன் முத்தமிட்ட பின் அவனை தள்ளி விட்டு ஓடி வந்துட்டு இன்னைக்கு நானே போய் இப்படி நடந்துக்கிட்டேனே, என்னை பத்தி அவன் என்ன நினைச்சிருப்பான், இவ்வளோ பலகீனமாவா நான் இருக்கிறேன், அவன் ஒற்றை பார்வை என்னை அவன் கிட்ட கூட்டிட்டு போகுதே, இவ்வளோதான் நானா என தன் எண்ணத்திலேயே உழன்றவள் இனி அவனை நேருக்கு நேர் பார்க்க கூடாது என்ற முடிவுடன் உறங்கச் சென்றிருந்தாள். ஜாக்கிங் முடிந்து வீட்டினுள் வந்தவள் லானிலே போர்வையால் உடம்பை மூடியபடி அரை தூக்கத்தில் இருந்த விஷ்ணுவை பார்த்து போய் எழுப்பினான். எருமை, ஏண்டா இங்க வந்து தூங்குற, அதை ஏண்டா கேட்குற, நல்லா தூங்கிட்டு இருந்தேன், யாரோ மிதிச்ச மாதிரி இருந்துச்சு, என்னன்னு முழிச்சு பார்த்தா ஊர் ரூம்ல இருக்கிறேன், சரி தூக்கத்துல தான் தெரியாம வந்துட்டோம் போல, நம்ம ரூமுக்கு போகலான்னு போய் கதவை தட்டுறேன், வந்து திறந்தா, சரி நம்ம உள்ள போய் பெட்ல படுப்போம்னு போய் படுத்தேன், கொஞ்சம் தூக்கம் போன மாதிரி ஒரு ஃபீல், சரின்னு கீர்த்தி வந்து தட்டி கொடுன்னு சொன்னேன்டா, அதுக்கு அவ என்னை ரூமை விட்டு வெளியில தள்ளி ஒரு தட்டு தட்டுனா மச்சான், நான் இங்கு வந்து கிடக்கேன்டா என்ன சொல்ல வருண் விழுந்து விழுந்து சிரிக்க, ஏண்டா உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்கு, விஷ்ணு யூ ஆர் இம்பாசிபிள்டா என வருணிடம் பேசியபடி விஷ்ணு திரும்பி பார்க்க சம்யுக்தா வெளி மூடாமல் வருணை பார்த்து கொண்டிருந்தாள். விஷ்ணு மெதுவாய் அவன் காதின் அருகில் போய், டேய் தங்கச்சி உன்னையே பார்க்குதுடா, எனக்கு தெரியும், எப்படிடா, அவ ஏன் பொண்டாட்டிடா, ஐ நோ ஹர், ஓ நீ அப்படி வர்ற, ஆமா ஆமா என மீண்டும் சிரிக்க வருணின் குரலில் வெளியே வந்தவள் அவனது ட்ராக் ஷூட்டும் ஸ்லீவ்ஸும் அவனது சட்டையும் அவனை முதலாக சென்னையில் பார்த்தது நினைவிற்கு கொண்டு வர, இன்றும் அதேபோல் கம்பீரமாய் அங்கங்கே வியர்வை துளிகளுடன் கண்ணுக்குழி தெரிய சிரித்தவனை காதலுடன் பார்க்க, இரவு அவனை பார்க்க கூடாது என நினைத்ததையெல்லாம் பிரசவ கால வைராக்கியம் போன்று மறந்து போய் பார்த்து கொண்டிருந்தாள் சம்யுக்தா. என்னங்கடா நடக்குது இங்க, உனக்கு என்னடா, ஏன் பொண்டாட்டி என்ன சைட் அடிக்கிறா, நீ நடத்து மச்சான், 2 பிள்ளைங்க இருந்தும் நீ என்ஜாய் பண்ற, என்ன பாரு, அதுக்கெல்லாம் ஒரு மச்சம் வேணும்டா, ஏண்டா பின்ன நீ பொண்ணை கட்டியிருக்கிற, ஆனா நான் ஜாக்கி சான் தங்கச்சியில கட்டியிருக்கிறேன், என்ன அடி, டேய் உன்னை எல்லோரும் ஹீரோ ரேஞ்சுக்கு யோசிச்சா நீ ஏண்டா வடிவேலு ரேஞ்சுக்கு பேசுற, அப்படியா, அப்படித்தான் என இருவரும் சிரித்து பேசையில் வருண் திரும்பி பார்க்க சம்யுக்தா உள்ளே சென்றாள். அருகில் வருவாள் என நினைத்தவன் அவள் வராமல் போறா அவளை குழம்பியபடியே பார்த்து கொண்டிருந்தாள். என்னாச்சுடா என வருண் கேட்க, நத்திங், வா போகலாம். மேலே சென்று குளித்து விட்டு வந்தவன் மீண்டும் சம்யுக்தாவை தேட, கமலாமா தான், தம்பி பாப்பா ஸ்கூலுக்கு போயிடுச்சு, ஓ, காலையிலிருந்து அவளை காணும்னு ஆவலில் அவன் தேடிய வழி ஸ்கூல் போய் பார்க்க அவள் இல்லை என்ற பதில் மட்டுமே. சரி என எஸ்டேட் போய் பார்க்க அவள் வரவில்லை என்று கூற மீண்டும் வீட்டிற்கு வர இரவு வரையிலுமே இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் தொடர
அதற்கு மேல் தாள மாட்டாமல் அவள் ரூமில் நுழைய அங்கே கலைந்து போன ஓவியமாய் மேலே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். கதவு திறக்கும் அரவத்தில் நிமிர்ந்து பார்த்தவள் வருணை கண்டதும் பார்வையை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள். யுகி யுகி அவள் திரும்பாமல் போக, திரும்பி தொலடி, இப்ப என்ன உன் பிரச்சனை? நான் உன்னை 5 வருஷம் கழிச்சு பார்த்தப்ப கூட நீ இப்படி மூஞ்சி திருப்பிட்டு போகலையே, உனக்கு என்னாச்சு? ஏதாச்சும் சொல்லி தொலையேண்டி என கோபமாக முடிக்க, அவள் திரும்பாமல் பிரெஞ்சு விண்டோ வெளியே மேலே பார்த்தபடியே நிற்க, அவளை தொடப்போக 2 அடி பின்னால் நகர, அவளை ஆழ்ந்து பார்த்தபடி தொடப்போன கையை கீழே இறக்கியவன், நான் என்ன பண்ணணும் இப்போ? இப்படி என்னை பார்க்க முடியாதபடி நான் ஒன்றும் பண்ணலையே. நீ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன்னு தான் நேற்று கூட நான் தாண்டி உங்ககிட்ட இருந்து விலகி போனேன். இதுதான் இப்போ நீங்க சொல்லி காமிச்சிட்டீங்கல்ல, நீங்க பக்கத்துல வந்து என்னை வீக் ஆக்குறீங்க. எனக்கு நீங்க பண்ணின விஷயங்களை எல்லாமே நான் மறக்கவும் முடியாம, உங்களை விட்டு போகவும் முடியாம அல்லாடுறேன். ஆனா உங்க ஒற்றை பார்வை, அந்த தொடுகை என்னை எல்லாத்தையும் மறக்கடிக்குது. ஆனா என்னை விட்டுட்டு நீ போன அடுத்த நிமிஷம் என்னோட சுயமரியாதை என்னை பார்த்து சிரிக்குது. இவ்வளோதானா நீ அப்படின்னு. ஐ கான்ட் பி டாலரேட். என்னோட மனசு நீ சொன்னதை செஞ்சதை மறக்க முடியாம கஷ்டப்படுது. ஆனா இந்த உடம்பு உன்னை பார்த்ததும் நீ தொட்டதும் எல்லாத்தையும் மறைந்து உனக்கு பதில் சொல்லுது. இதுல நான் யாரு இப்போ? என்னை வெடித்து சிதறி அழுதவளை ஒரு உணர்ச்சியற்ற பார்வை பார்த்தபடி நின்றவன் நீண்ட பெருமூச்சுடன், இதுதான் உன்னோட முடிவுனா நான் போறேன் என அவளை கண்கள் முழுவதும் நிறைத்து கொண்டு கிளம்பிவிட்டான். கதவை திறந்ததும் உள்ளே எட்டி பார்த்த குழந்தைகளை கூட கவனிக்காமல் வேகமாய் சென்றவனை பார்த்த பின்தான் தான் சொல்லிய சொல்லின் வீரியம் புரிந்தது சம்யுக்தாவிற்கு. வேகமாய் மேலே போனவன் அவன் ரூமை சாத்திய சத்தத்தில் தான் விஷ்ணுவும் கீர்த்தியும் வெளியே எட்டி பார்க்க, என்னாச்சு விஷ்ணு? தெரியல, காலையிலிருந்து தேவியை தேடினேன். அப்புறம் நான் தான் சொன்னேன் அவன் ரூம்ல இருக்கிறான்னு, போய் பேசிட்டு வரேன்னு போனான். இப்போ இப்படி வந்திருக்கிறான். கீர்த்தி அவனை பார்க்க போக அவளை தடுத்து நிறுத்தினான் விஷ்ணு. வெயிட் பண்ணு, அவன் கொஞ்சம் தெளிவாகட்டும், நீ போய் பசங்களை பாரு. சிறிது நேரத்தில் கீர்த்தியும் விஷ்ணுவும் அவனிடம் சென்றனர். வருண் ரூமில் பால்கனி வழியாக வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். வருண் திரும்பி பார்க்க, என்னாச்சு மச்சான்? உனக்கும் தேவிக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா? சிறிது நேர அமைதிக்கு பின் இன்று சம்யுக்தா பேசியதை கூற, என்னடா இப்படி ஆகிடுச்சு? என் மேல காதலே இல்லைனா வர வைக்கலாம், ஆனா அவளுக்கு என் மேல கோபம் இருக்கு, அதுக்கும் மேல என் மேல காதல் இருக்கு. 2 பக்கத்துல எந்த சைடு போறதுன்னு புரியாம அவ அல்லாடுறாடா. விஷ்ணு, புரியுது. ஆமா, இதுக்கு என்ன பண்ண போற? வருண் மெதுவாக சிரித்து கொண்டு, நீ இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை மச்சான்? என்னடா சொல்ல வர என்ன விஷ்ணு முழிக்க, நாளைக்கு காலையில நீ ஊட்டி போற. எது? நானா? எதுக்குடா? நீனா? நீ மட்டும் இல்லடா, நீ, கீர்த்தி, பசங்க, கமலாமா எல்லாரும். ஏது? டே, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சரி அண்ணா, நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க என கீர்த்தி சொல்ல, தேங்க்ஸ்மா. இதுக்கு எதுக்கு அண்ணா தேங்க்ஸ் எல்லாம்? ஆனால் நாங்கள் திரும்பி வர்றப்ப நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கணும், ஓகேயா? கண்டிப்பா. சரி, நாங்கள் தூங்க போகிறோம், காலையில் ஏர்லியராக போகணும்ல என கீர்த்தி வெளியில் செல்ல, விஷ்ணு, ஏண்டா நான் என்னடா பிரச்சனைன்னு கேட்டதுக்காடா இப்படி இவ்வளோ வேலை பண்ற? நீ சென்னையில் கேட்டதுக்கு குன்னூருக்கு கூட்டிட்டு வந்த, சரி, குன்னூர்ல கேட்டதுக்கு ஊட்டி அனுப்புற. சரி மச்சான், பேசிட்டியா? கிளம்பு, எனக்கு தூக்கம் வருது, நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. அடப்பாவி, நான் உனக்கு தாலாட்டா பாடுறேன், தூக்கம் வருதுங்கிற என்று கூறியபடி சென்றான் விஷ்ணு. அடுத்த நாள் காலை எல்லோரும் பரபரப்புடன் ஊட்டிற்கு கிளம்ப, யார் போய்
சம்யுக்தாவிடம் சொல்வது என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தனர் கீர்த்தியும் விஷ்ணுவும். ஏன் நேத்து வருண் கிட்ட மட்டும் நாங்க கிளம்புறோம் அண்ணான்னு யாரு சொன்னது? கீர்த்தி முறைக்க, இந்த முறைப்புக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், ஒழுங்கா நீயே போ. கீர்த்தி உடனே, என்னங்க என்னங்க எனக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா ப்ளீஸ் என அவன் தாடையை பிடித்து கெஞ்சியபடி கீர்த்தி கேட்க, போதுண்டி நானே போய் கேட்டுக்கிறேன் என கீழே வந்தவன் சம்யுக்தாவை பார்த்து, தேவி பசங்களை கூட்டிட்டு நாங்கள் ஊட்டி வரைக்கும் போயிட்டு முடிஞ்சா ஈவினிங் வரோம்மா, ஜஸ்ட் சேஞ்ச். ஆனால் 3 பேரையும் நீங்கள் சமாளிச்சிடுவீங்களாண்ணா? கூடவே கமலாமாவை கூட்டிட்டு போகிறோம், பசங்களை பார்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். சரிம்மா நாங்கள் கிளம்புறோம். என்னை வெளியே செல்ல போக, அண்ணா என்னம்மா அவரு அவரு எவருமா? உங்கள் ஃப்ரெண்டு வரலையா உங்க கூட? அவன் இங்கே இருக்கிறான், அவன் நேற்று நைட்டே கோவை போயிட்டாமா. ஓ என கலங்கிய கண்களை விஷ்ணுவிடம் மறைத்து கொண்டே உள்ளே சென்றாள் சம்யுக்தா. எல்லோரும் ஊட்டிக்கு புறப்பட்டு செல்ல வீடே ஒருவித அமைதியாக இருக்க, அந்த அமைதியும் ஒருவித நிம்மதியை தர கண்களை மூடியவள், நான் போன்னு சொன்னதும் போயிட்டால்ல, கொஞ்சம் கூட நான் உன்னை பாதிக்கலல்ல, அப்படிதானே? அப்பவும் சரி எப்பவும் சரி நீ மாறவே இல்லை என வருணை திட்டியபடி உறங்கி போனாள். சிறிது நேரத்தில் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் எங்கோ தூரத்தில் அடிப்பது போல் கேட்க, மெதுவாக கண்களை திறந்தவள் மணியை பார்க்க அது மாலை 5 என்று காண்பிக்க, ஓ போனவங்களே வந்தாச்சா என்று கதவை திறக்க அங்கே வேஷ்டியும் சட்டையுமாய் உதடுகள் மட்டும் அல்லாது கண்களும் சிரித்தபடி நின்று கொண்டிருந்தான் வருண். வருணை பார்த்ததும் அவள் கண்கள் சாசர் போல் விரிய அதில் விரும்பியே தொலைந்து போனான். அத்தியாயம் 33. வருணை கண்டதும் விரிந்த அவளது விழிகளில் விரும்பியே தொலைந்து போனவன், இன்னும் எவ்வளோ நேரம் இப்படி என்னை பார்க்க போற? நான் உள்ள வந்து உட்கார்ந்துக்கிறேன், அப்புறமா பாரு என்ன உள்ளே வந்தவன், எங்க பசங்க? சம்யுக்தா அப்போதும் அவனைத்தான் விழி அகலாமல் பார்த்து கொண்டிருந்தாள். வருண் உள்ளுக்குள் சிரித்து கொண்டே ஹலோ என அவள் முன் கைகளை சொடுக்க, என்ன எப்படி உள்ள வந்தீங்க? நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு. ஏன் எதுக்கு வந்தீங்க? போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு இப்படி ப்ரூவ் பண்ண வேணாம். உன்னோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, இப்போ இதை கட்டிட்டு கிளம்பு என அவன் கையோடு கொண்டு வந்த பார்சலை கொடுக்க, அதை அவள் வாங்கவும் முடியாமல் விடவும் முடியாமல் முழிப்பதை பார்த்தவன் அவள் அருகில் போய் அவள் இடை தொட்டு இழுத்து, பேபி போய் கட்டிட்டு வா என கூற அமைதியாய் கொடுத்ததை வாங்கி கொண்டு சென்றாள். அவன் கொடுத்ததை பிரித்து பார்க்க அவனின் சட்டை கலருடன் மேட்ச் ஆகும்படி சேலையை தேர்வு செய்திருந்தான். அவன் சொன்னபடியே சேலை கட்டி வந்தவளை தலையில் இருந்து கால் வரை நிறுத்தி நிதானமாய் பார்த்து கொண்டிருந்தான். வருண் அவனுடைய ரசனையான பார்வையில் அவள் கண்ணம் சிவக்க திரும்பி நின்று கொண்டாள். இன்னும் அவளை நெருங்க போனவன், இனி நின்ன வேலைக்காகாது, கிளம்பு என அவள் கைப்பற்றி கூட்டி போனான். வெளியில் வந்தவள் அவனின் பைக்கை பார்த்து திகைத்து நிற்க, அதில் இருவரும் சென்ற பைக் பயணமும் ஞாபகம் வர சம்யுக்தா மெல்ல விழி உயர்த்தி அவனை பார்க்க, வருண் அதை பார்த்தும் பார்க்காமல், ஏறு, ஆல்ரெடி இட்ஸ் கெட்டிங் லேட், எங்க போறோம் என்று திணறிக்கொண்டே பேசினார். உன்னை நான் கடத்திட்டு போறேன் என் அவள் வாய் மூடியபடி வர, வருண் வேண்டுமென்றே பிரேக் போட்டபடி வர, நிறுத்துங்க, இப்போ நிறுத்த போறீங்களா இல்லையா? ஏண்டி என அவனும் நிறுத்த, இனிமேல் உங்க கூட நான் வரமாட்டேன், இனி நீ வர வேணாம், நம்ம வர வேண்டிய இடம் வந்தாச்சு. திரும்பி பார்க்க அது ஒரு கோவில். பெரும்பாலும் வருணிற்கு சாமிகள் மீது நம்பிக்கை குறைவு. கல்யாணமான புதிதில் கூட அவன் கோவிலுக்கு அழைத்து சென்றதே இல்லை. ஏன் கல்யாணம் முடிந்ததும் கூட போனதில்லை. ஆனால் இன்று அவனை அழைத்து வர வியப்பாய் அவனை பார்த்தாள். சரி சரி, என்னை பார்த்தது போதும், உள்ளே போய் என்ன வாங்கணுமோ போய் வாங்கு. யுகி என சென்றவளை அழைத்தவன் அவளும் திரும்பி பார்க்க அவளுடைய கையில் அவனின் வேலட்டை கொடுத்தவன், நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு வரேன். கையில் அவன் வேலட்டையும்
செல்லும் அவனையும் பார்த்தவள் மெல்லிய புன்னகை அவள் இதழில். வேண்டிய பொருட்களை வாங்கியவள் அருகில் ஒரு குழுமமாய் பெண்கள் நிற்க ஏதோ காலேஜ் டூர் என நினைத்து கொண்டாள். திடீரென அவர்கள் குழுவில் ஒரு சலசலப்பு. சம்யுக்தா என்ன என்று திரும்பி பார்க்க வருண் வந்து கொண்டிருந்தான். ஏய், இது விகே தானே? ஐ எம் டெட் ஷுயர். ஆமா, உனக்கு தெரியாம இருக்குமா? நீதான் கனவிலும் நினைவிலும் அவர் கூட தான் வாழ்றியேடி. என்ன சொல்ற உமா? ஆமாண்டி, அவரை இன்டர்வியூ எடுக்க போனதும் போதும் இவை அவரோட பேப்பர்ல வர கட்டிங்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சு முடியலடா சாமி என அனைவரும் பிரீத்தியை பார்த்து சிரிக்க, பிரீத்தி அவர்கள் சொல்வதை காதில் வாங்கும் நிலையில் கூட இல்லை. வேஷ்டி சட்டையில் வேகமாக வந்தாலும் ஒரு நுனியை கையில் பிடித்து கொண்டு அவன் வரும் அழகு அங்கிருந்த அனைவரையும் கவர்ந்து இழுக்க எல்லோருமே அவனைத்தான் பார்த்தனர். சம்யுக்தாவுமே அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். முன்பை விட இன்னும் அழகா இருப்பது போல் தோன்றியது அவளுக்கு. அவளையே பார்த்து கொண்டு வந்தவன் மனதில், என்ன இப்படி பார்க்கிற? அதுவும் கோவில்ல? இங்க வச்சு இவளோட பெரிய இம்சைடா என அவள் அருகில் நிற்கும் பெண்களை கவனிக்காமல் அவளை மட்டும் பார்த்தபடி வரும் கணவனை கர்வமும் காதலுமாய் பார்த்து கொண்டிருந்தாள் சம்யுக்தா. அவன் சம்யுக்தா அருகில் வரும் நேரம் பெண்கள் அனைவரும் அவனிடம் நெருங்க, சார், நீங்க இங்க வி நெவர் எக்ஸப்ட் திஸ் என கூறிய பிரீத்தியின் கண்களில் அப்பட்டமாய் அவன் மீதான மயக்கம் தெரிய, வருண் அவளை ஒரு அறிமுகமற்ற பார்வை பார்த்தபடி நெற்றியை சுருக்க, சார், நாங்க அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை இன்டர்வியூ பண்ண வந்தோம். ஓ, ஐ எம் சாரி. நீங்க இங்க சார், ஜஸ்ட் அ வீக்கெண்ட் சேஞ்ச். ஓ, ஓகே, ஐ நீட் டு மூவ், கீப் சேஃப் என்றபடி நகர போனவனை பிரீத்தி, சார், நான் ஒரு போட்டோ எடுத்துக்கவா? எதுக்கு என அவன் கேட்பதற்குள் அவள் எடுத்துவிட, மேலும் சார், சூப்பரா இருக்கீங்க என கூறியபடி என கண்ணடித்து அவள் சொல்ல, அவள் கூறிய சொல்லில் முதலில் திகைத்தவன் மனைவியை தேட கண்ணில் கோபத்துடன் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் சம்யுக்தா. அவனை பார்த்ததும் வேகமாய் உள்ளே செல்ல, போச்சடா, இப்போதான் கொஞ்சம் நார்மல் மோடுக்கு வந்தா, இனி ஃபர்ஸ்ட்ல இருந்தா உனக்கு கட்டம் சரியில்லடா வருண் என அவனும் அவன் பின்னாலேயே ஓடிப்போய் அவளிடம் போய், பேபி. சம்யுக்தா அவனை முறைக்க, ஏய், இப்படி முறைக்காதடி, உன் புருஷன் ராமன் தெரியுமா என அவன் கையில் பூவுடன் அவளிடம் நீட்ட, நல்லாவே தெரியும். வருண் சந்தோஷமாக சிரிக்க, நீங்க ராமன் தான், அதனாலதான் பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு அனுப்புனீங்க இல்லையா? ஏன்னா ராவணன் எப்போதும் அந்த வேலையை செஞ்சதே இல்லை என அவன் கையில் இருந்த பூவை வாங்கி கொண்டு உள்ளே சென்றாள். வருண்தான் அடுத்து எப்படி அவளை நெருங்குவது என தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான். கோவிலில் சாமி தரிசனம் முடிந்து வெளியில் வரும் வரை இருவரும் எதுவும் பேசாமல் வர சம்யுக்தாவின் கேள்வியில் உள்ளேயே நொந்து கொண்டிருந்தான் வருண். அவள் மீது கோபம் வரவில்லை, மாறாக தன்னை கேட்டுவிட்டு அவள் தன்னையே வருத்திக் கொள்வாள் என கவலை கொண்டான். சம்யுக்தாவும் அந்த மனநிலையில்தான் இருந்தாள். நேற்று இரவு முழுவதும் தூங்காமல் அவனை பற்றியே நினைப்பிலேயே உழன்றவள் விஷ்ணுவிடம் கேட்டதற்கு அவன் தந்த பதிலில் குழம்பி போயிருந்தவள் இன்று அவன் வந்து கூப்பிட்டதும் அவன் மீது இருந்த வருத்தங்கள் எல்லாம் பின்னால் தள்ளி அவன் பின்னோடு வந்துவிட்டாள். ஆனால் இன்று வருணிடம் சொன்ன பதிலில் அவன் முகம் மாறுதலில் தன்னையே திட்டிக் கொண்டான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நடக்க முதலில் மீண்டவன் வருணை. யுகி, சம்யுக்தா திரும்பி பார்க்க, நான் பைக்கை எடுத்துட்டு வரேன் என கூறி செல்லும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் சம்யுக்தா. சம்யுக்தா என குரல் கேட்டு திரும்பி பார்க்க அங்கே பிரகாஷ் வந்து கொண்டிருந்தான். பெரும்பாலும் அவளை நிமிர்ந்து பார்க்க கூட யோசிப்பவன் இன்று பெயர் சொல்லி அழைத்ததும் கொஞ்சம் யோசனையாய் அவள் பார்க்க, நீ இப்படி பண்ணுவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்படி? இப்படி ஒரு வாரம் மட்டுமே பழகுன ஒருத்தன் கூட இப்படி ஜோடியா வெளியில வர்ற அளவுக்கு. சம்யுக்தா முறைக்க, என்ன என்னை முறைச்சா? எல்லாம் நான் பயப்பட மாட்டேன், உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும்னு தான் வீட்டில் கூட யாரும் இல்லாம துரத்தி விட்டுட்டீங்க போல. தூரத்தில் வருண் வருவதை பார்த்தவள் வருணின் கோபத்தின் அளவு தெரிந்தால், பிரகாஷ், உன்னோட பைத்தியக்காரத்தனமான கேள்விக்கு பதில் சொல்ல நான் ஆள் கிடையாது. ஆனா யுவராஜோட நண்பன் அப்படிங்கிறதுனால தான் சொல்றேன். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா ஓடிடு.
என வருணை பார்த்தபடியே கூற, ஓ அவன் பெரிய டிஎஸ்பின்னு பயமுறுத்தி பார்க்கறியா? சயுக்தாவிற்கு உண்மையிலேயே அவனை பார்க்கையில் பாவமாக இருந்தது. ஏற்கனவே வருண் கோபத்தில் இருக்க இவன் வேற இப்படி பேசிட்டு இருக்கிறானே என வருணையும் பிரகாஷையும் மாறி மாறி பார்க்க, ஏன் அவன் மட்டும்தான் அடிப்பானா? நானெல்லாம் அடிக்க மாட்டேனா? ஆமா, உன்கிட்ட நான் என்னோட லவ்வை 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? எப்பவும் என்னோட முதல் அண்ட் கடைசி காதல் என் புருஷன் மட்டும்தான்னு சொன்ன. அப்படி இப்படின்னு டயலாக்கெல்லாம் பேசுன. நான் கூட நீ ரொம்ப நல்லவ போலன்னு நம்பி உன் மனசு மாறும்னு இத்தனை வருஷமா உன்னை நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த ஒருத்தனுக்காக ஏதோ ஞாபகம் வந்தவனாய் நான் தான் அன்னைக்கே பார்த்தேனே அந்த பர்த்டே பார்ட்டியில. நீ அவனை பார்க்கறதும் அவன் உன்னை பார்க்கறதும் உன்னை அவன் தூக்கிட்டு போனதும், சிச்சி நீ எல்லாம் எந்த மாதிரி ஒரு பொண்ணு என பிரகாஷ் கூறி முடிக்கும் முன் இடியென இறங்கியது வருணின் கை. என்ன சொன்ன இப்போ என ருத்ரமூர்த்தியாய் நின்றான் வருண். பிரகாஷ் கன்னத்தில் கை வைத்து கொண்டே, உண்மையாத்தானே சொன்னேன். என்ன உண்மையே? உனக்கும் அவளுக்கும் ஆன உறவை பத்தி என அவன் கூறி முடிக்கும் முன் அடுத்த அடி அவன் கன்னத்தில் இடியென இறங்கியது. இந்த அடி நீ மரியாதை இல்லாம பேசுனதுக்கு. எதுக்கு மரியாதை தரணும்? ஆமா, நீ நீ மட்டும் என்ன ஒழுக்கமா? உனக்கு நான் இவளை லவ் பண்றது தெரியும் தானே? தெரிந்தும் நீ பண்ணதுக்கு பேர் என்ன தெரியுமா என அவன் கூறி முடிக்கும் முன் அவன் சொல்றது உண்மையா? யுகி, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். இல்லடி, அது முன்னாடி. சம்யுக்தா முறைக்க வருணின் தலை தானாக தலையை ஆட்ட, ச்சே உங்களையெல்லாம் என அவள் பார்த்த பார்வையில் அத்தனை வெறுப்பு இருந்தது. வருண் சென்று அவன் கையை பிடிக்க அவள் பார்த்த பார்வையில் கையை விட்டவன், இரு நானும் வரேன் என பைக் எடுக்க போனவனை முறைத்துவிட்டு வேகமாய் சென்று விட்டாள். வருண் மீண்டும் வந்து அவனை அடித்து விட்டு, ஏண்டா என் பொண்டாட்டியை பத்தி என் முன்னாடியே தப்பா சொல்ல உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? வாட் என்ன பிரகாஷ் பார்க்க, ஆமா அவ என் பொண்டாட்டி. அது மட்டும் இல்ல, யூ நோ சி வாஸ் அ டாட்டர் ஆஃப் விநாயகம். பிரகாஷ் வருணை அதிர்ச்சியுடன் பார்த்து, அவரோட பொண்ணா? அப்போ ஸ்கூல் எஸ்டேட் எல்லாம்? அவ வருண் பார்த்த பார்வையில் அவங்களோடது தானா? ஆமா, எல்லாத்தையும் எனக்காக என் மேல் வச்ச காதலுக்காகத்தான் விட்டுட்டு வந்திருக்கிறா. இப்போ எல்லாம் சரியாகிற நேரத்துல நீ இப்படி பண்ணிட்டியே. நான் உன்னை அன்னைக்கே அடிச்சிருக்கணும். ஆனா நீ அவளை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணாம ரொம்ப டீசெண்டா இருக்கிறியே. உண்மை தெரிஞ்சா நீயே விட்டுட்டு போயிடுவன்னு நினைச்சு பேசாம போயிட்டேன். ஆனா அது பெரிய தப்புன்னு இப்ப யோசிக்கிறேன் என இன்னும் 2 அடி அடித்து விட்டு அவளை தேடி சென்றான். வீட்டினுள் நுழைந்த வருண் அவளை தேட, யுகி யுகி அமைதியாக அமர்ந்திருக்க அருகில் போய் தொடப்போக எழுந்தவள் சற்று தள்ளி போய் நின்று கொள்ள அவள் அழுது அழுது சிவந்த கண்களே சொன்னது அவளின் உணர்வுகளை. யுகி, என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேம்மா. நீ உன்னை இவ்ளோ கஷ்டப்படுத்திக்காத. பார்க்க முடியலடி. யுகி, ஏதாச்சும் சொல்லுடி. அதுவரை பொறுமையாக இருந்தவன், ஏய் ஏதாச்சும் சொல்லி தொலைடி. இதையே வேலையா போச்சு உனக்கு. எப்போ பேசணுமோ அப்போயெல்லாம் அமைதியாக நின்னுக்கோ. என்னை அப்படியே நின்று அமைதியாக இருந்து என்னை கொல்ல வேண்டியது. அப்புறம் நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு பேசுறது என வேகமாய் கத்த, இப்போ என்ன சொல்லணும் உங்களுக்கு? உன்னாலதான் என் லைஃபே இந்த அளவில் வந்து நிக்குது. என்னைக்கு உன்னை பார்த்தேனோ அப்போ ஆரம்பிச்சது இது. அப்போதிலிருந்து இந்த உணர்வுகளோட நான் போராடிட்டு தான் இருக்கிறேன். உன்னை நான் முதலாக எப்போ பார்த்தேன் தெரியுமா? வருண் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என்னோட பர்த்டே அப்போ நான் என்னோட ரூம்ல இருக்கிற பால்கனி வெளியே என் ஃப்ரெண்ட்ஸை வராங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ டேனியல் அங்கிள் கூட நீ வந்துட்டு இருந்த. யாரு இவன், இவர் கூட வர்றான்? அப்பவும் உன் கண்ணுல ஒரு பயம் இல்லை. ஏன்னா எப்பவும் என் வீட்டுக்கு வரவங்க எங்க வீட்டில் இருக்கிற செக்யூரிட்டி அது இதுன்னு ஒரு பயத்துல தான் வருவாங்க. ஆனா நீ ரொம்ப கேஷுவலா வந்த. அதுவும் உன்னோட ட்ரெஸ், நீ டேனியல் அங்கிள் கூட இருக்கிறவன் சொல்லால சரி யாரு நீன்னு தெரிஞ்சுக்கணும்னு அப்படிதான் கீழே வந்தேன். அப்போதான் டேனியல் அங்கிள் உன்னை பத்தி அப்பா கிட்ட சொன்னாங்க. உன்னோட நிலைமையை பத்தி சொன்னதும் எனக்காச்சும் அப்பா இருக்கிறாங்க. உனக்கு இப்படி உறவுகள் திடீர்னு இல்லாம போறது எவ்வளவு கஷ்டம்னு புரிஞ்சது. அப்பவும் உன்னோட சுயமரியாதை ரொம்ப பிடிச்சது.
என அவள் கூறும்போதே அவள் கண்ணில் தெரிந்த உணர்வுகளில் அவளை அணைக்க துடித்த மனதை அடக்கும் வழி தெரியாமல் தலை கோதி கொண்டாள். சம்யுக்தா, கிச்சன்ல அப்போ என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஆனா உன்னை பார்த்ததும் ஏதோ உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்திருக்குதுன்னு தான் அன்னைக்கு நான் உனக்கு ஊட்டி விட வந்தேன். ஆனா நீ எதுவுமே சாப்பிடாம எழுந்து போயிட்ட. நீ அன்னைக்கு அங்க ஒண்ணுமே சாப்பிடலன்னு மட்டும் எனக்கு தெரியும். வருண் அவளை பார்க்க, ஆமா, அன்னைக்கு நான் உன்னை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் அன்னைக்கு ஒண்ணுமே சாப்பிடல, நீயும் போயிட்ட. ஆனாலும் நீ போற வரைக்கும் உன்னை மட்டும்தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் டேனியல் அங்கிள் வீட்டுக்கு வரப்ப உன்னை பத்தி சொல்றத கேட்டுடுப்பேன். நீ நல்ல மார்க் வாங்கின, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னு எனக்கு தெரியாது. நீ +2 முடிச்சிட்டு அப்பா சொன்னதை கேட்காம உனக்கு பிடிச்ச கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணுவேன்னு சொன்னப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவரை எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்க, அதுவும் அவர் வீட்டில். அப்புறம் உன்னை நான் தமிழ் சங்கத்துல தான் பார்த்தேன். உன்னை பார்த்ததும் அது நீதான் என என் உள் மனசு சொன்னது. நீ பாடின பாட்டு சம்திங் டெல்ஸ் மீ தட் யூ ஆர் மைன். உன்னை நான் தேடி வரப்ப தான் நீ வினிதாவை திட்டிட்டு இருந்த. எனக்கு அதுவுமே பிடிச்சது. நான் உன் பின்னாடியே வந்தேன். அப்போதான் நீ திடீர்னு நின்று என்னை தேடின. ஆனா விஷ்ணு அண்ணா உன்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. வருண் மனதில் அந்த எருமை என்னைக்கு தான் எனக்கு நல்லது பண்ணியிருக்கிறான். அன்னைக்கே நான் சொன்னேன், யாரோ கூப்பிட்றாங்கன்னு. வரட்டும், இருக்கு அவனுக்கு. நான் லண்டன் போய் படிக்கிறதா இருந்தது. ஆனா அப்பாவுக்கு திடீர்னு மைல்டு அட்டாக். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் பண்ணி நான் சரி பண்ணாலும் நீ என் பக்கத்துல இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. இது என்ன மாதிரி ஒரு ஃபீல்னு எனக்கு புரியல. அதான் அப்பா இங்க படின்னு சொன்னதும் நீ படிக்கிற காலேஜ்லயே நானும் வந்து சேர்ந்தேன். ஆனா உண்மையிலேயே எனக்கு தெரியாத ஒரு விஷயம், கீர்த்தி விஷ்ணு அண்ணா ரிலேஷன். நீ எங்க போனாலும் உன் பின்னாடியே வருவேன். உன்னை தூரத்துல இருந்து பார்த்துட்டு போயிடுவேன். வருண் மெலிதாய் சிரித்து கொண்டான். காதலிப்பதை விட காதலிக்கப்படுவது சுகம் என்றால், அதுவும் இவள் போல் ஒரு தேவதை பெண்ணால் காதலிக்கப்படுவது அத்தனை கர்வமாய் உணர்ந்தான். வெகு நாட்களாக அவள் தனக்குள் புழுங்கி தவித்த உணர்வுகள் அவளையும் அறியாமல் வெளியே கொட்டி கொண்டிருந்தாள். நீ காலேஜில் ஒரு நாள் பாடின, எனக்குமே பிடிச்சது. ஆனா உன்னோட கண்கள் சொன்னது அது எனக்கானது இல்லைன்னு. நான் வெறுத்து அழுதது அன்னைக்கு தான். ஸோ ஐ நீட் டு கோ அவுட் ஃப்ரம் யுவர் சைட். அதான் லண்டன் போக முடிவு பண்ணிட்டேன். தென் நான் உன்னை பார்த்தது அந்த பார்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அரவிந்த் அண்ணாக்கு கால் பண்ணேன். நீ வெளியில வர்ற வரைக்கும் உன்னை விட்டு போக முடியல. வருண் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். என்ன மாதிரி பெண் இவள் என நினைத்து கொண்டேன். அப்புறம் லண்டன்ல வந்ததும் நான் பார்க்க வந்தது உன்னைத்தான். பட் நான் என் அப்பா பேரை சொன்னா நீ என் கூட பேச மாட்ட. ஸோ விஷ்ணு அண்ணா பேரை சொல்லி உள்ள வந்தேன். ஐ நோ, விஷ்ணு அண்ணா பேரை சொன்னா வேற எதையுமே நீ கேட்க மாட்ட. நான் உன்கிட்ட பேசி என்னோட காதல சொல்லணும்னு தான். பட் நம்ம கல்யாணம் நானே எதிர்பார்க்காத ஒன்று. நீ என்னை பத்தி என்ன நினைச்சா எனக்கு தெரியாது. பட் ஐ லவ் யூ, அது உண்மைதானே? ஸோ இட் ஹேப்பன். அப்புறம் எல்லாமே நான் எதிர்பார்க்காமலே நடந்தது தான். ஆனா குழந்தைகள், அந்த நியூஸை கேட்டதும் நான் உன்கிட்ட சொல்ல ஓடி வந்தேன். ஆனா நீ என்ன சொன்ன தெரியுமா? வருண் தெரியவில்லை என்பதை போல் தலையை ஆட்ட, சம்யுக்தா முறைத்து கொண்டே, நான் உன்கிட்ட பேசணும்னா நீ நீ என அவளையும் மீறி அவன் நெஞ்சில் புதைந்து அழுது கொண்டிருந்தாள். பின் கோபமாய் அவனை தள்ளி விட்டு, ஆனா எனக்கான தேடலோ காதலோ உன்கிட்ட இல்லை எப்பவுமே. ஏன் இன்னைக்கு கூட யாரோ ஒரு ஸ்டூபிட் என்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். உனக்கு தெரிந்தும் உன்கிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லை. நீ எப்பவுமே இப்படித்தான். ஐ ஹேட் யூ ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஆனா நான் எப்பவுமே உன்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறேன் என சொல்லிக்கொண்டே போனவளை இழுத்து அணைத்தவன் அவளை மேலும் பேச விடாமல் இதழ்களை சிறை செய்தான். அது இருவருக்குமே அந்த நொடியில் தேவையான ஒன்று போல. மெல்ல அவளை விளக்கியவனை பார்த்தவள் மனதில், நான் எவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன், இப்போ இவன் என்ன செஞ்சான் என்பதை போல் அவனை பார்க்க, பேபி அப்படி பார்க்காத, ஐ கான்ட் ரெசிஸ்ட் மை செல்ஃப் என மேலும் அவள் இதழ் நோக்கி குனிய, ஏன் இப்படி பண்ணுனீங்க? எப்படி? சம்யுக்தா முறைக்க, ஓ நீ இப்போ நடந்ததை சொல்றியா?
நீ தானடி சொன்ன உனக்கான தேடல் என்கிட்ட இல்லைன்னு. தென் ஐ ப்ரூவ் இட் நவ். இப்போ இவன் என்ன சொல்ல வரான் என்பதை போல் வருணை பார்த்தாள். இப்போ மட்டும் இல்ல, உன்னை நான் எப்போ பார்த்தேனோ அப்போதிலிருந்து ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் டு மீ. நீ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணின. உனக்காகவே நான் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சேன். ஒரு நாள் நான் சீக்கிரம் வந்து உன்னை தேடினேன். நீ இல்லை. டைம் போக போக எனக்கு நான் ஒரு போலீஸ்னு மறந்து போய் உன்னை தேடி கண் கலங்கி, யூ நோ ஒன் திங், என் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நான் கலங்கி நின்ன நொடி அது. உன்னோட சிரிப்பு சத்தத்தில் திரும்பி பார்த்தா நீ வாட் ஹிஸ் நேம்? குரு. அவன் கூட பேசிட்டு இருந்த. அதான் வந்த கோபத்தில் உன்னை அடிச்சிட்டேன். பட் உன்னோட கன்னத்தில் என்னோட விரல் தடங்களை பார்த்ததும் என்னால் என்னையே மன்னிக்க முடியல. அதான் போயிட்டேன். அங்கே போய் யோசிச்சு பார்த்தப்பதான் நான் என்னையே புரிஞ்ச நிமிஷங்கள் என அவன் புன்னகைக்க, சம்யுக்தா அவனையே பார்த்தபடி இருக்க, ஏண்டி இப்படி முழிக்கிற? அவளை கை வளைவில் நிறுத்தியவன் எந்த உரிமையில கை நீட்டினேன்னு தோணுச்சு. ஏன்னா வினிதா அவ்வளோ பேசினப்ப கூட எனக்கு கோபம்தான் வந்தது. ஆனா உன்னை அது எதனாலன்னு புரிஞ்சப்ப தென் ஐ டிசைடட் டு மேரி. உன்கிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். அந்த நைட் 12 மணிக்கு கூட நீ எனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்தப்ப அப்படியே நீ வேற என்னை பார்த்துட்டே நின்னியா? ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். அதான் அன்னைக்கு கிஸ் பண்ணினேன். வருணின் கை வளைவில் இருந்த அவள் வெளி உயர்த்தி பார்க்க வருண் உடனே இதோ இப்படித்தான் என்னை நெற்றியில் முட்டியவன். அதுக்கு மேல உன்னை தள்ளி வச்சு பார்க்க முடியும்னு தோணல. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்குமே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. நீ திடீர்னு ஏதாச்சும் கத்தி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுவியோன்னு. தென் இட் ஹேப்பன். எனக்குன்னு நீ இருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் என் உணர்வுகளை ஷேர் பண்ண ஒருத்தி இருக்கின்றாள் என்று நினைத்து கொண்டேன். இப்படி அப்படின்னு 1008 கற்பனைகள். அது எல்லாமே ஒன்றும் இல்லைன்னு என் மூஞ்சில் அடிச்சு சொன்ன அந்த நாள். அதுவும் அப்போதான் உனக்கு உங்க அப்பா ஏற்பாடு பண்ணின அந்த கல்யாணத்தை பத்தி கேள்விப்பட்டு வர்றேன். அதே நேரம் நீ உன்னோட ஸ்டேட்டஸ் இப்படி எல்லாமே எனக்கு தெரிய வருது. அதுவும் அந்த வினிதா மூலமாக. எனக்கு எங்கேயோ யார்கிட்டையோ கேவலமா தோத்த ஃபீல். எங்க நீயும் டைம் பாஸுக்கு கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவியோன்னு ஒரு பயம். அதான் நானே உன்னை விட்டு போயிட்டேன். சம்யுக்தா அவனை முறைக்க, ஏ பேபி, நீ இவ்வளோ மாமன் மேல இவ்வளோ லவ் வச்சிருக்கிறன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ கூல். யூ நோ, அன்னைக்கு நீ ஹைதராபாத்ல என்னை பார்க்க வந்தப்பதான் அந்த குரு வந்து பேசினான். என்னை தவிர எல்லோருக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சதுன்னு எனக்கு ஒரு கோபம். அதே நேரத்துல தாண்டி நீயும் வந்த. அந்த கோபத்துல தான் என்ன பேசுறதுன்னு தெரியாம ஐ எம் ரியலி சாரி பேபி என கண் கலங்க கூறியவனை பார்த்தவள் எப்போதும் பேசும் வருண் இவன் அல்ல என புரிந்தவள் அவன் கையை ஆதரவாய் பிடித்து கொண்டாள். ஆனா நான் இந்த 5 வருஷத்துல நான் நானாக இல்லைடி. எங்க அம்மாவும் அப்பாவும் என்னை விட்டுட்டு போனப்ப கூட நான் ஸ்ட்ராங்கா தான் இருந்தேன். ஆனா நீ என்னை விட்டு போனப்ப சத்தியமா நான் உயிரோட செத்துட்டேன்டி. உன்னை தேடுறது பெரிய வேலை இல்லை. பட் அந்த நாளுக்கு அப்புறம் நீ என்னை பார்க்கவோ பேசவோ முயற்சி பண்ணாதது எனக்குள்ள இருக்கிற ஈகோவை தூண்டிவிட நானும் பேசாமையே இருந்துட்டேன். இல்ல, நீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் உங்களை பார்த்து என்னை பத்தி சொல்லி இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும்னு தோணல என சம்யுக்தா வருத்தத்துடனே கூறினாள். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா உன்னை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்பவும் போல என்னால உன்னை விட்டு தள்ளி நிக்க முடியலடி. நேத்து நீ சொன்னதால நீ என் மேல கோபமாக இருந்தாலும் உன் உடல் எனக்கு பதில் சொல்லுதுன்னு எனக்கும் அதுதான் தோணுச்சு. யார் மேலேயும் வராத இந்த ஃபீல் உன்கிட்ட மட்டும்தான் வருது. சம்யுக்தா அவன் வாயில் அடி ஒன்றை போட, ஐ டஸ் நாட் மீன் தட். நீ சொல்ற லவ் அப்படிங்கிற அந்த 4 வார்த்தைக்குள்ள அடங்காதடி இந்த உணர்வு. அதையும் தாண்டி எப்பவும் நீ வேணும் எனக்காக என அவள் மடியில் படுத்தவன், யுகி யுகி யுகி, இப்ப என்ன இப்போ அடி வேணுமா? நான் இப்படித்தான்னு உனக்கு தெரியும்ல, பின்ன ஏண்டி என்னை விட்டுட்டு போன? இனிமேலும் நான் அப்படித்தான் இருப்பேன். அதுக்காக எல்லாம் என்னை விட்டுட்டு போகக்கூடாது, சரியா? ஜெய் தப்பு பண்ணன அவனை விட்டு போயிடுவியா என்ன? இல்ல, நான் அம்மா இல்லாத புள்ளடி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ இல்லாத இந்த 5 வருஷம் எனக்கு நரகமாகவே இருந்தது. நீயாவது பசங்க கூட இருந்த, ஆனா நான்
மறுபடியும் அனாதை ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீல். இனி அந்த மாதிரி பண்ணாத ப்ளீஸ் என அவன் கூறி அவள் இடையோடு தன்னை புதைத்து கொண்டான். அவன் கண்களின் ஈரத்தை இடைகளில் உணர்ந்தாள். சம்யுக்தா மனத்திலும் அவன் சொல்வது போல் அவனை பற்றி தெரிந்தும் அவனை விட்டு வந்திருக்க கூடாது என அவள் முகத்தில் அடித்த அந்த உண்மை அவளை கண்ணீர் வடிக்கச் செய்ய அவன் மேல் விழுந்த அந்த கண்ணீர் துளிகளில் பதறி எழுந்தவன், ஏய் என்னாச்சுடி? ஒண்ணுமில்ல என கூறியவள் அவள் இதழ் கொண்டு அவன் இதழ் மூட எதிர்பாராத தன்னவளின் மொத்தத்தில் திகைத்தவன் அவள் செயலை பின்பு தனதாக்கி கொண்டான். அத்தியாயம் 34. தன்னவளின் முத்தத்தை தனதாக்கி கொண்டவன் மூச்சுவிட மட்டுமே அவளை அனுமதித்தான். பொண்டாட்டி, பெர்ஃபார்மன்ஸ்ல பின்ற அவன் எதை சொல்கின்றான் என்பதை பற்றி புரிந்தவள் புரிந்த பின் அவனை தள்ளிவிட்டு விலகி நிற்க, அவள் பின்னால் சென்று கட்டிக்கொள்ள தன்னவனின் ஸ்பரிசத்தில் விழி மூடி நிற்க, வருண் கழுத்தில் செயினை அணிவித்து அவள் காதருகில் ஹாப்பி அனிவர்சரி பொண்டாட்டி என கூறி முத்தம் வைக்க அதுவரை வேறு ஒரு உலகத்தில் இருந்தவள் அவனை வியப்பாய் திரும்பி பார்க்க, ஏண்டி இப்படி பார்க்குற? இல்லை, நான் இன்னைக்கு நான் எப்படி மறந்தேன்? நான் உங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால தான் என தவறு செய்த குழந்தை போல் கூறும் மனைவியை பார்த்தவன் அவளை இருக்க கட்டிக்கொண்டான். ரிலாக்ஸ் பேபி, அதனால தான் என்னை பற்றி மட்டுமே யோசிக்க வச்சேன். அதான் நீ எப்பவும் போற கோவிலுக்கு உன்னை கூட்டிட்டு போனேன். அப்புறம் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ற நீ என கண்ணடித்து சிரிக்கும் கணவனை பார்த்தவள் வந்ததிலிருந்து அவன் செய்த செயல்கள் எல்லாம் நினைவிற்கு வர அவன் நெஞ்சில் சாய, அதற்கு மேல் தாழ மாட்டாமல் அவளை இரு கை கொண்டு தூக்கி கொள்ள அவள் கைகளை மாலையாய் அவன் கழுத்தில் போட்டவள் வெளி எடுக்காமல் அவனையே பார்க்க, அவளின் காதல் பார்வையில் தன்னை தொலைத்தவன் வருண் பார்த்ததும் சம்யுக்தா வெளிகளை மூட அவளை தூக்கியவன் மெல்ல அவள் காதருகில் குனிந்து, பேபி ஷால்வி என்றவன் குரலில் தாபமும் மோகமும் போட்டி போட, அவன் குரலில் வெளிந்த பாவனையில் சம்யுக்தாவின் தலையும் தானாக ஆட அவளை கட்டிலில் கிடத்தியவன் அவள் மீது மெல்ல படர்ந்தான். அவளிடம் மென்மையாய் தன் தேடலை துவங்க ஏற்கனவே அவன் மீது பித்தானவள் அவனுடைய மென்மையான தேடலில் மேலும் பித்தாக அவனை இருக்க அணைத்து அவன் இதழில் வன்மையாக முத்தம் இட, முதலில் அதிர்ந்தவன் பின் தன்னவளின் காதலில் உருகி வன்மையும் மென்மையுமாய் அவளை நாட, சம்யுக்தாவின் அத்தனை வருட காதலுக்கும் அவர்களின் அத்தனை வருட பிரிவுக்கும் மொத்தமாய் விடை தேடிக்கொண்டிருந்தனர் இருவருமே. நீண்ட நேரம் அழைத்த செல்போன் ஒளியில் விழித்த சம்யுக்தா வருணை எழுப்ப, யுகி ப்ளீஸ். அவள் மீண்டும் எழுப்ப, பொண்டாட்டி மாமன் டயர்டா இருக்கிறேன், ஒரு மணி நேரம் டைம் கொடுடி என மீண்டும் அவளை அணைத்தபடி தூங்க போக, அச்சோ உங்க போன் அடிக்குது பாருங்க. என கண்களை மூடியபடியே அட்டன் செய்தவன், டேய் என்ன பண்ற என விஷ்ணு கேட்க, நீட்டானா எருமை, எதுக்குடா இப்படி தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ற இடியட்? எது தூங்குறியா? அடப்பாவி, மணி 4டா, அதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணியா? ஆமா, உனக்கு தான் சூரியோதயத்தை பார்க்கிற பழக்கமே இல்லையே, பின்ன ஏண்டா என்னை போட்டு படுத்துற? கருமம், டே மணி சாயந்தரம் 4டா. என்ன ஒரு நாள் ஆயிடுச்சா என கண் திறந்தவன் அருகில் அவன் நெஞ்சில் சுகமாய் தூங்கும் மனைவியை பார்த்தவன் மனதில் காதல் ஊற்றெடுக்க நெற்றியில் முத்தம் இட்டு எழுந்தான். ஹலோ, ஏண்டா இப்படி கத்துற? என்ன கத்துறேனா? இங்க நீ எங்களை அனுப்பி வச்சுட்டு 2 நாள் ஆக போகுதுடா. அதுக்கு இப்போ என்ன? நீ கீர்த்திக்குள்ளத்தானே போயிருக்கிற, என்னமோ தனியா போன மாதிரி ஃபீல் பண்ற. டேய், அவ மட்டுமா என் கூட இருக்கிறா? உன் புள்ள என் புள்ளன்னு ஒரு கூட்டமே அனுப்பி வச்சுட்டு கேள்வியா கேட்குற? உன்னை என்ன செய்யலாண்டா? சரி, பசங்க எல்லாம் எங்க என்ன பண்றாங்க? ஜெய் அவங்க அம்மாவை தேடுனானா? 2 பேருமே கேட்குறாங்க தான். ஆனா கீர்த்தி சமாளிச்சிட்டாடா. வருண் எல்லாமே ஓகே தானே? தேவி கிட்ட பேசிட்டியா? கொஞ்சம் பதட்டத்துடன் கேட்டான் விஷ்ணு. வருண் என நடந்த அனைத்தையும் கூற, பிரகாஷ் இவ்வளோ பண்ணிட்டானா? அதுக்குத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன். ஓகே மச்சான், என்ஜாய் பண்ணு என விஷ்ணு வைக்க போக, டேய் நாங்க நாளைக்கு வரோம், நீ ஃபீல் பண்ணாத. நோ ப்ராப்ளம்டா, எங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க ஹோட்டல் கூட உன் மாமனாரோடது தான். நேற்று நைட்டு தேவி கால் பண்ணதும் ஹோட்டல் இன்சார்ஜ் நேரில் வந்து பார்த்துட்டு தேவையானது செஞ்சுட்டு போறாரு.
அப்புறம் எஸ்கார்ட்ஸ் பாதுகாப்போட நாங்கள் நல்லாவே இருக்கிறோம். ஓகே, பசங்களை பாரு, நாளைக்கு பார்க்கலாம் என போனை வைத்தவன் நேரத்தை பார்த்து இன்னும் ஒன்றும் சாப்பிடலையே என அவளுக்காக சமைத்து எடுத்து வந்தவன் தூங்கும் தன் அவளின் அழகை பார்த்து கொண்டிருந்தான். ஏனோ அவனுக்கு அவளை முதலாய் பார்த்த ஞாபகம் வர மெளிதாக சிரித்து கொண்டவன், ஏண்டி எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் இந்த சீன பொம்மை என் மேலே இவ்வளோ லவ்வாக இருக்குதுன்னு? நீ என்ன இவ்வளோ லவ் பண்ண? நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அழகும் இல்லை, அந்தஸ்தும் இல்லை, அப்புறமா எப்படி இது சாத்தியம் என அவன் முத்தமிட அவளை நெருங்க அவனின் மூச்சு காற்றில் மெல்ல கண் விழித்தவள் சுற்றம் மறந்து, எப்பவும் கனவுல மட்டும்தான் வர்றியே பாவா, எப்போ நேர்ல வருவ என கூறி அவன் கையை எடுத்து கன்னத்தில் வைத்து கொண்டு மீண்டும் சுகமாய் தூங்க அவள் கூறிய வார்த்தையில் வருண்தான் மிகவும் அடிவாங்கி போனான். கனவில் கூட தன்னை தேடும் சம்யுக்தாவின் காதலில் உருகித்தான் போனான். எவ்வளவு நேரம் தூங்கினாலோ தெரியவில்லை. கண் விழித்தவள் முதலில் கண்டது ஒற்றை கையை. அவள் கன்னத்தில் இருக்க மற்றொரு கை அவன் முகத்தை தாங்கியபடி வெளி அகலாமல் அவளை பார்த்து கொண்டிருந்த கணவனைத்தான். சாரி, ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? இல்ல, டைம் ஜஸ்ட் 7 தான். ஓ, என்ன ஈவினிங் 7 ஆகுது? ஓ வாட், நிஜமாவா? அப்போ பசங்க? ஏண்டி இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிடலாம். என சாப்பிட்டு முடித்தவள் கீர்த்திக்கு கால் செய்து பிள்ளைகளிடம் பேசியவள் அவனை பார்த்து, நீ பேசுகிறாயா இல்லை என்று செய்கையில் கேட்க, வேணாம் என தள்ளி போய் நின்று வெளியே வேடிக்கை பார்க்க, பேசி முடித்த பின் அவன் அருகில் வந்தவள், என்னாச்சு? ஒன்னும் இல்லடி. ஐநோ, ஆனா நான் பசங்க கிட்ட என அவள் கூறி முடிக்கும் முன், நான் தான் அவங்க அப்பான்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? என் மக்கு பொண்டாட்டி, நான் போலீஸ்காரண்டி என அவளை கை வளைவில் வைத்து நெற்றியில் முட்டியவன், எப்படி? நான் திரும்பி இங்கே வந்தப்ப ஜெய் ஜானு கண்ணிலையும் என்னை பார்த்தது ஒரு உணர்வை பார்த்தேன். அதுலேயும் ஜெய் என்னை தேடுனான்னு சொன்னப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க இங்க வந்துட்டு போன அடுத்த நிமிஷமே சொல்லிட்டேன். கூடவே அப்பாவும் நானும் ஒரு கேம் விளையாடுறோம். நீங்களா சொல்லக்கூடாது, அப்பாவே உங்ககிட்ட சொல்லுவாங்க, இல்லைனா அப்புறம் நம்ம சொல்லலாம்னு சொன்னேன் என்று கூற, வருண் சிரித்து கொண்டே, நாட் அ பேட் ஐடியா. நானே தோத்துட்டு போறேன், நாளைக்கு நானே சொல்றேன், சரியா? இல்ல, நான் அவங்க கிட்ட சொல்றேன். ஹே, ரிலாக்ஸ்டி. பொண்டாட்டி கிட்ட தோத்து போனா வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா? ஆமாடி, என் சீன பொம்மை. அது என்ன சீன பொம்மை என கோபமாக அவனை பார்த்து கேட்க, உன்னை நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப நீ அப்படித்தான் இருந்த, நல்லா மெழுகு பொம்மை மாதிரி, ரொம்ப கியூட்டா. இப்போ சில சமயம் அம்மு அப்படித்தான் இருக்கிறா. தன் மகளின் நினைவில் சிரிக்க, நான் ஒன்றும் அப்படி இல்லை. அப்புறம் அம்மு அப்படியே உங்க அம்மா மாதிரி தான், அந்த உதட்டு மேலே இருக்கிற மச்சம் கூட என அவளும் அவன் தோளில் சாய்ந்து மகளின் நினைவுகளை சொல்லிக் கொண்டிருந்தாள். ஜெய் கூட உன்ன மாதிரி தான், அந்த கோபம் அப்படியே தான் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாங்க. ஜெய் ரிசம்பிள்ஸ் யூ லாட்னு. ஜெய்யை பார்க்கறப்ப அவனோட பிஹேவியர் எல்லாம் அப்படித்தான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் முகம் மாற்றத்தை உணர்ந்தவள், என்னாச்சு? நத்தி, நீ சொல்லு என அவளை மேலும் அருகில் இழுத்தா. உங்களுக்கு அப்பாவை பத்தி சொன்னதும் முகம் மாறிடுச்சு. ஐ நோ தட். ஏய், அப்படி ஒன்றும் இல்லடி. முன்னாடி எப்படியோ இத்தனை வருஷமும் என் பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு, அதுவும் பாடி கார்ட்ஸோட என்று சொல்லி சிரிக்க, உங்களுக்கு எப்படி தெரியும் எது எஸ்கார்ட்ஸ் இருக்காங்கன்னு? நான் ஒரு போலீஸ்காரன்னு அடிக்கடி நீ மறந்து போயிடுற என அவள் நெற்றியில் முட்டிக்கொண்டவன், நான் வந்த அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, நேத்து நீ வந்தப்ப உன் கூட அவங்க யாரும் இல்லையே, ஏன்னு உன் குட்டி மூளைய வச்சு யோசிச்சியா? இல்லை என தலையை ஆட்ட, அவங்களையும் சேர்த்துத்தானே ஊட்டி அனுப்பி வச்சிருக்கிறேன் என கண் அடித்து சிரித்தான் வருண். அப்போ பசங்க ஊட்டியில் இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமாவா? நான் தானே அனுப்பி வச்சேன். என்ன பின்ன, நான் எப்போ வந்தாலும் நீ பேசாம போயிட்டே இருக்கிற. அப்படியே நம்ம பேசினாலும் வாட் மாம்னு உன் பையன் வந்துடுவான். பின்ன எங்க பேசுறது, இப்படி முத்தம் கொடுக்கறது, இப்படி கட்டி பிடிக்கிறது என ஒவ்வொன்றாக செய்து கொள்ள உங்களை என்ன பண்றது, எவ்வளோ பிளான் பண்றீங்க நீங்க என அருகில் இருந்த தலையணையை எடுத்து அடிக்க,
அனைத்து அடிகளையும் வாங்கி கொண்டவன் இறுதியில் போலீஸ்காரனா இருந்துட்டு இந்த அளவு கூட யோசிக்கலனா எப்படிடி என அவளை அணைத்து தனது தேடலை துவங்கினான் மீண்டும். யுகி, கிளம்பிட்டியா? நைட்டு முழுவதும் பசங்களை பார்க்கணும்னு புலம்பி தள்ளிட்டு இப்போ இவ்வளோ லேட் பண்ற? இன்னும் லேட்டா போனா உன் அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும்டி. கிளம்பிட்டியா இல்லையா? ஏன் இப்படி கத்துறீங்க என புடவையை சரி செய்தபடி வெளியில் வந்தவளை வெளியே எடுக்காமல் பார்க்க வருணின் பார்வையின் மாற்றத்தை உணர்ந்தவள், ஹலோ ஹலோ டிஎஸ்பி சார், என்ன இன்னைக்கும் எதுவும் பிளான் பண்றீங்களா? கொன்னுடுவேன், ஒழுங்கா கிளம்புற வழியை பாருங்க என கை நீட்டி மிரட்டியவளை கைப்பிடித்து இழுத்து அணைத்து கொண்டாள். அதுக்கு நீ என்னை டெம்ப்ட் பண்ணாம இருந்திருக்கணும் பேபி என அவனுக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டுதான் அவளை விட்டான். பார்க்கறது போலீஸ் வேலை, ஆனா பண்றது எல்லாம் பொறுக்கித்தனம். பொண்டாட்டிக்கிட்ட பொறுக்கியதாண்டி இருக்கணும் பேபி என நெற்றியில் முட்டியவன், கம் லெட்ஸ் கோ என வெளியில் செல்லவும் யுவராஜ் ஆஷா உள்ளே வரவும் சரியாக இருக்க அவர்களை பார்த்ததும் சம்யுக்தா தேங்கி நிற்க, என்னாச்சடி என வருண் கேட்க அவள் பார்வை சென்ற திசையில் பார்த்தவன் யுவராஜை பார்த்து புன்னகைத்து, வாங்க, ஏன் அங்கேயே நிற்கிறீங்க என உள்ளே அழைத்தவன் அவர்களை உள்ளே கூப்பிடு யுகி. அவன் சொன்ன பின்னே வாங்க என்றாள். சரி சார், சாரி சார், பிரகாஷ் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் என யுவராஜ் கூற, இட்ஸ் ஓகே, நானும் அப்படி அடிச்சிருக்க கூடாது, அவன் நல்லவன் தான், பட் யுகியை அவன் தப்பா பேசினதும் ஐ லாஸ்ட் மை கண்ட்ரோல். யுகி வருணையே பார்க்க வருண் யுவராஜிடம், சாரி, நாங்க பசங்களை கூட்டிட்டு வரணும், ஸோ வி நீட் டு லீவ் நவ், வந்துட்டு பேசலாம். காரில் வரும் வழியில் நீங்க பிரகாஷ அடிச்சீங்களா? உங்களைத்தான், கொஞ்சம் ஜாஸ்தியாவே. அப்புறமா நான் தான் யுவராஜை வர சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொன்னேன். ஏன்? அதுக்கான பதில் உனக்கே தெரியும். சம்யுக்தா மெதுவாய் அவன் கைகளில் சாய்ந்தார். அவர்கள் காரும் ரிசார்ட் உள்ளே வர சரியாக இருந்தது. சம்யுக்தா உள்ளே வரவும் அனைவரும் எழ சிறு தலையசைப்பிலே ஏற்க வருண் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சம்யுக்தா அவனை என்ன என்று கண்களால் கேட்க ஒன்றுமில்லை என்பது போல் தலையை ஆட்டினான். அவன் அருகில் வந்தவள், என்னாச்சு? ஒன்னும் இல்லை, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இல்லையா? உன்னோட அறிவு அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே முடியக்கூடாதுடி, அதுக்கு நீ என வருண் கூற வர விஷ்ணு வேகமாய் வந்து மச்சான் என கட்டிக்கொண்டான். டேய், உன்னை இப்படி கட்டி பிடிக்காதுன்னு எத்தனை தடவை சொல்றது? ஏன், அது தேவிக்கு மட்டும்தானா என விஷ்ணு சிரித்தான். எஸ் அஃப்கோர்ஸ் என சம்யுக்தாவை அணைத்தபடி கூற விஷ்ணு வேகமாய் வருணை தள்ளிவிட்டு பின்னால் போய் தேட, என்னடா தேடுற எருமை? இல்ல, இங்க வருண் ஒருத்தன், ஒரு மானஸ்தன் இருந்தான், அவனைத்தான் காணமேன்னு தேடுறேன். என்னடா நக்கலா? சரி, பசங்க எங்க? வெளியே ஸ்விம்மிங் பண்றாங்கண்ணா என்றபடி கீர்த்தியும் வர, சரி வாங்க பார்க்கலாம் என அனைவரும் வெளியே செல்ல அப்போது வருணின் செல்போன் அடிக்க நம்பரை பார்க்காமலேயே அட்டன் செய்தான். ஹலோ, என்ன விகே, நீ பக்கத்தில் இருக்கிறப்பவே உன் வீட்டு புள்ளங்களை தூக்கிட்டேன் பார்த்தியா? அவன் கூறியதை கேட்டு வருண் அங்கேயே நிற்க முன்னால் சென்ற விஷ்ணு வருணை பார்க்க அவன் முகத்தில் தெரிந்த பதட்டத்தில் அவனிடம் சென்றவன், என்னாச்சு வருண் என அவனிடமிருந்து போனை வாங்கி, ஹலோ யார் நீங்க? யாரு? அவன் ஃப்ரெண்டா? உனக்கு ஒண்ணுன்னா அவனுக்கு பதறமாம்ல, அதான் உன் பிள்ளைய தூக்கிட்டேன். வாட்? யார் நீ? அது உன் நம்பன் கிட்ட கேளு. அப்புறம் உன் பிள்ளையத்தான் கடத்த பிளான் பண்ணோம், கூடவே குசுரா இன்னும் 2 சேர்ந்துடுச்சுங்க, என்ன பண்றது? அதான் அதுங்களையும் தூக்கியாச்சு. வருண் விஷ்ணுவிடம் இருந்து போனை பிடுங்கி, டேய், பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். துருவ் மேல ஒரு அடி விழுந்தாலும் கண்டிப்பா உன் உயிர் உனக்கு இல்லை, காட் இட். பாருடா, எனக்கு நீ ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வேணவே வேணாம். விகே வா வா வா, நீ வந்ததும் தான் எதுவா இருந்தாலும் உன்ன மாதிரி தைரியமா உனக்கு தெரியாம தூக்கிட்டு போய் போடுறது எல்லாம் என் ஸ்டைல் இல்லடா. வா வா, உன்னை பக்கத்திலேயே வச்சு செய்றேன் நான் என கட் செய்திட விஷ்ணு ஆதரவாய் அவன் தோள் தொட்டு வருண் என்றான். அவனுக்கு ஜெய்யும் ஜானவும் உன்னோட பசங்கள்னு தெரியலடா, விடு. அவனோட டார்கெட் துருவுதான். சோ வருண் எழுந்த வேகத்தில் விஷ்ணுவை அடித்து அவனை கட்டிக்கொள்ள, ஏண்டா இப்படி இருக்கிற நீ? டேய், நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலைடா என விஷ்ணுவும் கூறியபடி அணைத்துக் கொள்ள இருவர் கண்களிலும் கண்ணீர்.
முன்னால் சென்ற இருவரும் விஷ்ணுவும் வருணும் கட்டிக்கொண்டு கண்ணீர் விடுவதை பார்த்து, என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? பசங்களையும் அங்க காணும் என்றபடி கீர்த்தியும் சம்யுக்தாவும் அருகில் வர என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். விஷ்ணுவும் வருணும். அத்தியாயம் 35. கீர்த்திக்கும் சம்யுக்தாவிற்கும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்தான் வருண். அவன் நிற்பதை பார்த்த விஷ்ணு கீர்த்தியிடம், ஒன்னும் இல்லடி பசங்க என அவன் சொல்ல வருவதற்குள் வருண் தன்னை சமன்படுத்தி கொண்டு சம்யுக்தாவிடம் திரும்பியவன், பசங்களை கடத்திட்டாங்க. வாட்? ஆனா அவங்களுக்கு ஜெய்யும் ஜானுவும் என் பசங்கன்னு தெரியல, துருதான் என அவன் சொன்னதை சொல்ல கீர்த்தி மிரண்டு முழித்தாள். விஷ்ணு அவள் அருகில் வர கீர்த்தி அவன் மீது சாய்ந்து கொண்டு அழ, சம்யுக்தா அப்போ கார்ட்ஸ் எல்லாம் எங்க? மூவரும் அவள் அருகில் வந்தனர். மேம், நீங்க வந்ததும் உங்ககிட்ட வந்தோம், பசங்க ஸ்விம்மிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க என்று கூற, சரி இப்போ என்ன பண்றது, எனக்கு பயமா இருக்கு என கலங்கிய கண்களுடன் கணவனை பார்க்க அவளை நெருங்கி கைகளை பிடித்து கொண்டு, யுகி ட்ரஸ்ட் மீ, பசங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் தான் அவங்க டார்கெட், ஸோ என்னை வர வைக்கத்தான் இந்த வேலை என ஆழ்ந்த யோசனையுடன் அவளை பார்த்தபடியே கூற, அதே நேரம் அவனுடைய செல்போன் அடித்தது. சொல்லு ராகவ், இப்போ கரெக்டா எங்க இருக்கிறான்? சார், அவன் உங்க ரிசார்ட்ல இருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறான். மேபி ஹீ பிளான் சம்திங். ராகவ், ஹீ ஆல்ரெடி டிட் இட். சார், எஸ், பசங்களை தூக்கிட்டான். நீ ஸ்பாட்டை சொல்லு, ஐ வில் பி தேர். இன்னும் யாரும் இங்கே வரலையே சார், அந்த எம்எல்ஏ மட்டும்தான் இருக்கிறான். பசங்களை வேற எங்கேயாவது கொண்டு போயிருந்தா? நோ நோ, அவன் அங்கதான் கொண்டு வர சொல்லியிருப்பான். நீ அங்க இருக்கிறது அவனுங்களுக்கு தெரியாது. ஸோ யூ ஸ்டே பேக் தேர், ஐ எம் ஆன் த வே என கட் செய்து கிளம்ப போக விஷ்ணு வர அவன் பின்னால் கீர்த்தி, சம்யுக்தா, அவர்கள் பின்னால் காட்ஸ் என அனைவருமே வந்தனர். நான் என்ன பிக்னிக்கா போறேன், எல்லோரும் வர போங்க எல்லோரும் என கத்திவிட்டு பின் சம்யுக்தாவிடம் திரும்பி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான், பட் குழந்தைகளை தூக்குவான்னு நினைக்கல, அவனுங்க ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் போகணும் என பதிலை கூட கேட்காமல் சென்றான். அவன் சென்றதை பார்த்து கலக்கத்தோடு நிற்க விஷ்ணு உடனே, அதான் ராகவ் இருக்கிறான்ல என போன் செய்ய, ராகவ் சொல்லுங்க, நீ இருக்கிற ஸ்பாட்டை சொல்லு. சார், வருண் சார் திட்டுவார், நாங்க பாத்துக்கிறோம். விஷ்ணுவிடம் போனை வாங்கிய சம்யுக்தா, ராகவ், பசங்களும் அவரும் அங்க இருக்கிறப்ப என்னால இங்க இருக்க முடியாது, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ராகவ் அதற்கு மேல் ஒன்றும் சொல்லாமல் இருக்கும் இடத்தை சொல்ல அவர்களும் சென்றனர். வருண் ராகவிடம் செல்ல, சார், இப்போதான் 15 minutes முன்னாடி அவனுங்க வண்டி ஒன்று உள்ள போச்சு. என்னை எப்படி உள்ளே செல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்க, ஓகே ராகவ், நான் உள்ளே போறேன், பசங்க பயந்திருப்பாங்க, நானும் வரேன் சார் என ராகவும் வர, வேணாம் ராகவ், என் புத்திசாலி நண்பன் என்னை தேடி வருவான், ஸோ யூ ஸ்டே பேக் ஹியர் என்று கூறியபடியே உள்ளே சென்றான். உள்ளே, டே, இதுல யாருடா அவன் ஃப்ரெண்டு பையன் என துருவையும் ஜெயையும் பார்த்தபடி கேட்க, அவர்கள் துருவை காண்பிக்க, சரி அப்போ அவனை தனியா அடைச்சு வை, இவங்க 2 பேரையும் தனியா போடு என்றபடி அவன் செல்ல, ஜெய் அவர்கள் முன்னால் வந்து, நாங்களும் அவன் கூட தான் இருப்போம் என்று கூறினான். ஜெய்யை திரும்பி பார்த்தவர்கள், என்ன உங்க கூட விளையாடவா கூட்டிட்டு வந்திருக்கிறோம், ஒழுங்கா இருங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அவன் பேசியதில் அங்கே இருந்தவர்கள், டே என்னடா, உன்னை நாங்க கடத்திட்டு வந்திருக்கிறோம், நீ என்னமோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற, உனக்கு பயமா இல்லையா? அதற்குள் அங்கே வந்த எம்எல்ஏ, என்னடா இங்க சத்தம், நானே அந்த விகேக்கு போன் போக மாட்டேங்குதுன்னு டென்ஷனா இருக்கிறேன், இதுல நீங்க வேற ஏண்டா? நாங்க ஒன்னும் பண்ணலையா, இந்த பையன் தான் சொல்றதையே கேட்காம எதிர்த்து பேசுறான். அப்போதுதான் ஜெய்யை பார்த்தவன், யாருடா இந்த பையன்? இவன் வீட்டில் தான் குன்னூர்ல விகே தங்கியிருந்தான். ஓ, அவர்கள் சொன்னதை காதில் வாங்காமல், வாடா துரு, வா அம்மு என இருவரையும் அழைத்து போய் ஒரு பெஞ்சில் அமர்ந்து கொண்டான். அவன் செய்கையில் எம்எல்ஏ கொஞ்சம் அசந்துதான் போனான். அவனை மட்டும் அழைத்து வர சொல்லி பணிக்க, ஜெயின் அருகில் வந்தவன், அம்மா உன் பெயர் என்ன? ஜெய் புருவம் உயர்த்தி, ஜெய் கிருஷ்ணன் என்று சொன்னான். என்ன? ஆமாம், அதுதான் என் பெயர். உன் அப்பா பெயர்? உன்னைத்தான் கேட்கிறேன், உன் அப்பா பெயர் என்ன? ஜெய்யும் சிரித்தபடியே வருண் கிருஷ்ணன் என கூற, அங்கிருந்த அனைவரும் அவனைத்தான் பார்த்தனர்.
எம்எல்ஏ ஒருவனை அடித்து, என்னடா நீ விசாரிச்ச? விகேக்கு யாரும் இல்லைன்னு சொன்ன? அடி வாங்கியவன் குழம்பி போய், இல்ல ஐயா, அவனுக்கு கல்யாணம் ஆகல. எம்எல்ஏ ஜெயிடம் திரும்பி, அப்போ வருண் தான் உங்க அப்பாவா? அப்போ மட்டும் இல்லடா, எப்பவுமே நான் தான் அவன் அப்பா என்றபடி வருண் உள்ளே வந்தார். நான் நினைச்சேன் விகே, என்னடா பையன் ரொம்ப திமிரா இருக்கிறானேன்னு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். என்ன பண்றது, அது எங்க பிளட்லேயே ஊறி இருக்கு போல என வருண் சிரித்தபடியே கூற, எம்எல்ஏ உடனே ரொம்ப நல்லதா போச்சு, குடும்பமா போய் சேருங்க என, என் பையனை நீ கொன்னில்லடா. டே, என்னடா பார்த்துட்டு இருக்கிறீங்க, பிடிச்சி இந்த சின்ன பையனை கட்டுங்கடா என அவன் கூறிக்கொண்டிருக்கும் முன் வருண் எல்லோரையும் அடிக்க ஆரம்பித்திருந்தான். அடித்துக்கொண்டே, ஜெய், நீ துருவையும் ஜானவையும் கூட்டிட்டு போ என்று கூற, நோ, நான் சண்டையை பார்க்கணும், ஐ என்ஜாய் திஸ். அம்மா, நீங்க போலீஸ் தானே, ஏன் கன் எடுத்துட்டு வரல என்று ஜெய் கேட்க, வருண் ஜெய்யை புருவம் உயர்த்தி பார்த்தான். ஜெய்யும் அவனை அதே போல் புருவம் உயர்த்தி பார்த்தான். வருணிடம் அடி வாங்கியவன் மனத்தில், இவன் அப்பன் சும்மாவே இந்த காட்டு காட்டுறான், இதுல இவன் வேற துப்பாக்கி எடுத்துட்டு வரலையான்னு கேட்கிறான், என்ன குடும்பமோ. வருண் சிரித்தபடியே, அதுக்கெல்லாம் இவனுங்க ஒர்த்தே இல்லடா கண்ணா. ஒரு கட்டத்தில் ராகவும் உள்ளே வந்தான். அவன் பின்னால் விஷ்ணு, சம்யுக்தா, கீர்த்தி, அவர்கள் பின்னால் காட்ஸ் என அனைவரும் வர, பின் அனைவரும் சண்டை போட ஆரம்பித்தனர். கீர்த்தியும் சம்யுக்தாவும் துருவை தேட ஜெய் உட்கார சொன்ன இடத்திலே இருவரும் இருந்தனர். சம்யுக்தா, அம்மு, ஜெய் எங்க? ஜானு கையை காட்ட, அங்கே கை தட்டியபடி ஜெய் சண்டையை ரசித்துக் கொண்டிருந்தான். இடையில் வருணுடன் பேசிக் கொண்டிருந்தான். சம்யுக்தா, இவன் இருக்கிறானே என ஜானுவை விஷ்ணுவிடம் கொடுத்தபடி ஜெய் என்று அவன் அருகில் செல்ல, வருண் அந்த எம்எல்ஏவை அடித்து துவைத்துக் கொண்டிருந்தான். ராகவிடம் திரும்பி, ராகவ் அவனிடம் இருந்த துப்பாக்கியை வருணிடம் தூக்கி போட, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பசங்களை தூக்குவ நீ? அம்மா, உன் பையன் என்ன தேச தியாகியா? ராஸ்கல், அவனே ஒரு தேர்ட் ரேட் பொறுக்கி, நீ அவனுக்காக பழி வாங்குறியோ? உன்னையெல்லாம் உயிரோட விடவே கூடாது. என்ன பண்ணலாம்? சிறிது யோசனைக்கு பின், நீ செத்துடு, அதை நான் தற்கொலையாவே மாத்திடுறேன், சரியா என்றபடி அவனை நெருங்க, அப்பா என்ற மகளின் குரலில் திரும்பியவன் விஷ்ணு கையில் மலங்க மலங்க விழித்தபடி பயத்தில் அவனை பார்த்து கண்ணீர் விட, எம்எல்ஏவிடம், என் பொண்ணு என்னை முதல் முறையா அப்பான்னு கூப்பிட்டா, அதனால நீ தப்பிச்ச. இன்னும் 2 அடி அடித்தவன், ஆனா பயத்தோடு கூப்பிட வச்சிட்டியே என்ற மகளின் அருகில் சென்றான். வருணை பார்த்ததும் ஜானு அவனிடம் தாவ, ஒண்ணும் இல்லடா என அவளை தட்டி கொடுக்க, கீர்த்தி கையில் இருந்த துருவும் வருணிடம் தாவ, விஷ்ணு வருணையே பார்த்து கொண்டிருந்தா. என்னடா அப்படி பார்க்குற? இல்ல, உனக்குள்ள யாராவது அந்நியன் இருக்கிறானா? ஏன்? இல்ல, இப்போதான் அங்க ஒருத்தனுக்கு சாவ காமிச்சிட்டு வந்திருக்கிற, இங்க வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி வந்து இப்படி கொஞ்சிட்டு இருக்கிறியே, அதான். விகே என கத்தும் சத்தத்தில் வருண் திரும்பி பார்க்க, எம்எல்ஏ சம்யுக்தாவின் கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டிருந்தார். குழந்தைகளை கீழே இறக்கி விட்டவன், ஒழுங்கா விற்று என்று அவன் அருகில் போக, கிட்ட வந்த கண்டிப்பா குத்திடுவேன். நான் இப்போ இங்க இருந்து வெளியில போகணும், அவ்வளோதான். வெளியில போனதும் விட்டுருவேன். ராகவ் அவனிடம் நெருங்க போக, என்ன ஏசிப்பி, உனக்கு தனியா சொல்லணுமா என்ன? வருண் ராகவனை பார்த்து போகாதே என்று தலையசைக்க, எல்லோரும் பயத்தில் இருக்கையில் வருண் மட்டும் திடீரென சிரிக்க ஆரம்பித்தான். என்னடா, நீ என்ன லூசா இப்படி சிரிக்கிற என விஷ்ணு கேட்க, இல்லடா, புருஷன் நான். அவர் பொண்ணு மேல கை வச்சதுக்கே அவ அப்பா என்ன அடிச்சாரு, இப்போ இவன் அவ கழுத்துல கத்தியே வச்சிருக்கிறான், என்ன பண்ண போறாரோ என மீண்டும் சிரிக்க, சம்யுக்தா வருணை முறைத்துக் கொண்டிருந்தாள். என்ன விகே, பயமுறுத்தி பார்க்கிறியா என சொல்லி முடிக்கும் பொழுதே விநாயகம் அவன் முதுகில் ஓங்கி மிதித்திருந்தார். அவர் கூட வந்த கார்ட்ஸ்களும் அவனை அடிக்க ஆரம்பிக்க, எம்எல்ஏவிடம் திரும்பி, என் பொண்ணை கை வைக்க உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும், இவனை தூக்கிட்டு போங்கடா, நான் வர்றேன் என சம்யுக்தாவிடம் வந்தவர், தேவி, ஆர் யூ ஓகே என தலையாட்டியவள் வருணை பார்த்து கொண்டே தந்தையின் தோள் சாய்ந்து வருணிடம் நாக்கை துருத்தி அழகு காட்ட, அவள் செய்வதை பார்த்து ஜானவும் வருண் மேல் சாய்ந்து தாயிடம் அழகு காட்டினாள். ஜானுவின் செய்கையில் வருண் அடக்க மாட்டாமல் சிரித்தார்.
வருண் சிரித்ததை பார்த்த விஷ்ணு, உன் பிலிம்மை வீட்டில் போய் ஓட்டலாண்டா வா என்று இழுத்துச் சென்றார். இரவு குழந்தைகள் தூங்கிய பின் மனைவியை கை வளைவில் கொண்டு வந்தவன், யுகி, வாட்ஸ் ஈட்டிங் யூ? என் கூட பேசாதீங்க. ஒருத்தன் என் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டுறான், உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. ஓ அதுவா? அது அந்த நேரத்துல நான் அப்படி பண்ணனால தான் அவன் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சான். அந்த கேப்ல நான் வந்து காப்பாத்தலாம்னா உங்க அப்பா ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்தா நான் என்ன பண்றதுமா? இதுல மேடம் எங்களை நக்கல் வேற பண்றீங்க. சிறிய யோசனைக்கு பின், நீங்க ஏன் எங்க அப்பா கூட பேசல? ஒரு ஆழ்ந்த மௌனத்திற்கு பின், தெரியல யுகி, எந்த உறவையும் திணிக்க முடியாதுடி, அது தானாக அமையணும். என்னவோ எனக்கு அவரு என்னோட சின்ன வயசுல பார்த்த ஒரு பிஸ்னஸ் மேன் அண்ட் ஒரு பெரிய பிக் ஷாட் மாதிரி தான் தெரியுது. என்னால் அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்க முடியல. நான் இப்படியே இருக்கிறேன், எல்லாமே காலப்போக்கில் சரியாயிடும்டி. உங்களை அவர் அடித்ததால தான் இப்படி நினைக்கிறீங்களா? சே, எனக்கு அவர் மேலே கோபம் இருந்தது உண்மைதான். ஆனால் உங்கள் எல்லோரையும் பார்த்ததும் அவர் மேலே மரியாதை தான் வந்துச்சு. உண்மையை சொல்லப்போனால் ஒரு பொண்ணோட அப்பாவா எனக்கு அவர் மேலே பொறாமையாக தான் இருக்குது. உன்மேல அவருக்கு இருந்த நம்பிக்கையும் பாசத்தையும் பார்த்து. இன்னும் புரியாமல் விழித்த மனைவியை கட்டி கொண்டவன், இன்னும் என்னடி வேணும்னா உங்க அப்பா கிட்ட சொல்லி இன்னும் 2 அடி வேணும்னாலும் அடிக்க சொல்லு, போதுமா? அரவிந்தின் ஹாஸ்பிட்டலில் விஷ்ணு ஒரு புறமும் அரவிந்த் மறுபுறமும் இருக்க வருண் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். அதனை கன்னத்தில் கை வைத்தபடி பார்த்து கொண்டிருந்தான் விஷ்ணு. சிறிது நேரம் நடந்தவன், அர்வி, டாக்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, ஒன்றும் பயம் இல்லையே. அரவிந்த் முறைக்க விஷ்ணு வருணிடம் திரும்பி, இதோட 1001டா. என்னது நீ இப்படி கேட்கறது? வருண், என்னடா நக்கலா? உனக்கு புரிஞ்சிடுச்சா? நல்லது. ஏண்டா இப்படி எங்களை போட்டு படுத்துற? ஒழுங்க போய் உட்கார். ஆனாலும் வருணால் இருக்க முடியாமல் மீண்டும் நடக்க, இவனது பதட்டத்தில் விநாயகம் அவனைத்தான் பார்த்தார். சம்யுக்தா கன்சீவ் ஆன மறுநொடியில் இருந்து வருண் அவளை கீழே கூட இறக்கி விடல. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதனை விட்டு விட்டு ஓடி வந்து விடுவான். ஜெய் ஜானுவை பார்த்து கொள்வது முதல் சம்யுக்தாவை பாட்டு பாடி தூங்க வைப்பது முதல் அனைத்திலும் வருணை செய்தான். இதோ இப்பொழுதும் அவளை உள்ளே விட்டுவிட்டு வருண் புலம்பல்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். கலங்கிய கண்களுடன் தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருந்தவன் அவருக்கு புதிது. அவனது சிறு வயதிலேயே அவரை எதிர்த்து பேசியவனை இப்பொழுது உடைந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்து அருகில் வந்தார். தேவி ரொம்ப ஸ்ட்ராங், டோன்ட் வரி என அவன் கையை பிடிக்க என்ன நினைத்தானோ அவர் கையை இறுக்கமாய் பிடித்து கொண்டான். அவன் பிடித்த பிடியில் தெரிந்தது அவனின் தவிப்பு. அதனை உணர்ந்த விநாயகம் அவன் கைகளை தட்டி கொடுத்தார். அவளின் கத்தல்களில் வருண் உடைந்து போனான். தந்தையின் உணர்வுகளை பார்க்கதானோ எனவோ 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்புதான் அவதரித்தான் அவன் மகன். நர்ஸ் வந்து குழந்தையை காண்பிக்க அதனை கூட காணாமல் மகளை காண ஓடும் வருணை பார்த்து கொண்டிருந்தார் விநாயகம். சம்யுக்தாவின் அருகில் அமர்ந்த வருண் அவளின் கைகளை பிடித்துக்கொண்டே சாரி பேபி என ஜபித்துக் கொண்டிருந்தார். அவனது கண்களின் ஈரத்தில் விழித்த சம்யுக்தா அவன் தலை கோத, அதுவரை புலம்பியவன் அவளிடம், சாரி பேபி எதுக்கு? ஜெய் ஜானுவும் பிறந்தப்ப நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த 2 மணி நேரமும் நான் செத்துட்டேண்டி. ஒரு ஊசி போட்டாலே உன்னால தாங்க முடியாது. இப்போ நீ கத்துறப்ப என்னால் முடியல என கண்களில் கண்ணீருடன் சொன்னவனை பார்த்து அவனை அருகில் வர சொன்னான். வருண் அருகில் சென்றதும் அவன் நெற்றியில் முத்தமிட்டு, நான் நல்லா தான் இருக்கிறேன் என சொன்னவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்து, ஐ லவ் யூ பொண்டாட்டி என கூற சம்யுக்தா வருணை நிமிர்ந்து கண்ணீருடன் அவனை பார்த்தாள். ஆம், எப்போதும் அவன் கூறாத வார்த்தை இன்று அவளிடம் கூறினான் வருண். அதே நேரம் விநாயகம் உள்ளே வர நிமிர்ந்து பார்த்த வருண் புன்னகையுடன் எழுந்து, நீங்க பாருங்க என வெளியில் சென்றான். விநாயகமும் பதிலுக்கு புன்னகைக்க இது அனைத்தையும் ஒரு ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் சம்யுக்தா. அப்பா, நான் ஒன்றும் கனவு காணலையே. ஏமா? இல்ல, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறீங்க. ஐ எம் ஹாப்பி என சந்தோஷத்துடன் கூறும் மகளை பார்த்தவர், ஏமா அப்படி சொல்ற? வி ஹாவ் எ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், பட் எனக்கு 2 பேருக்கும் பொதுவா நீதானேம்மா எல்லாமுமே இருக்கிற.
அது போதாதா நாங்க பேச? மோர்ஓவர், உன் புருஷனை நான் பார்த்த இத்தனை வருஷத்துல இப்படி உடைஞ்சி அழுது நான் பார்த்ததே இல்லை. எனக்கு எப்பவுமே மனசுல ஒரு ஓரத்துல ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கும், நீ தப்பு பண்ணிட்டியோன்னு. ஆனா ஹி டிசர்வ் யுவர் லவ். இந்த 2 மணி நேரமும் நீ உள்ள இருந்து பட்ட கஷ்டத்தை விட வருண் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஒரு அப்பாவா இது போதும் எனக்கு. ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. வருணை பற்றி விநாயகம் சொல்ல சொல்ல வருணின் காதலில் உருகித்தான் போனாள் சம்யுக்தா. அதுவும் குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழாவில். குழந்தை பெயர் கேட்க அவனே சொல்லட்டும் என சம்யுக்தா வருணை பார்த்தாள். வருண் வினய் கிருஷ்ணன் என கூறியதுமே ஆச்சரியமும் மற்றும் சந்தோஷமுமாய் கண் கலங்க சம்யுக்தா வருணை பார்க்க அவளுக்கு சளைக்காமல் காதலாய் அவளை பார்த்தான் அவன்.